ಕೃಪೆಯುಳ್ಳ ದೇವರೇ ಅಪಾರ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ, ಕೃಪೆಯಿಂದ ಸಂಘದಿಂದ ಸ್ವಾಮಿ ಅಪಾರ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿದಾತನೇ ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ ಯೇಸುವೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ಮಹಿಮೆ 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 ಉಂಟಾಗಲಿ. ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ಸಕಲ ಸೃಷ್ಟಿಯ ಯಜಮಾನನೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಮಹಿಮೆ 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 ಕೃಪೆ ಕೃಪೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೃಪೆಯಿಂದ ತುಂಬಿದಾತನೇ ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. ಅದ್ಭುತವಾದವರೇ ಸ್ತೋತ್ರ, ಅತಿಶಯವಾದವರೇ ಸ್ತೋತ್ರ, ಆಲೋಚನೆ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ, ನಿತ್ಯ ತಂದೆಯ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ ಸಕಲೆಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಾತನೇ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಸೇನಾಧೀಶನಾದ ಕರ್ತನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನೆಂದು ಹೊಗಳಲ್ಪಡುವಾತನೇ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಮಹಿಮೆ ತುಂಬಿದಾತನೇ ಸ್ತೋತ್ರ, ಮಹತ್ವ ತುಂಬಿದಾತನೇ ಸ್ತೋತ್ರ 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 ಯೇಸುವೇ. ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಹಿಮೆ ಸ್ತೋತ್ರ ಮಹಿಮೆ ಸ್ತೋತ್ರ ಮಹಿಮೆ ಸ್ತೋತ್ರ ಮಹಿಮೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯುದ್ಧದಲ್ಲಿ ವಲ್ಲಭನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಯುದ್ಧ ಮಾಡುವಾತನೇ ಸ್ತೋತ್ರ, ಜಯ ಕೊಡುವ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ, ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಜಯ ಕೊಡುವ ಕರ್ತನೆ ಕೊಡುವಂತ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಮಹಿಮೆ ಕರ್ತನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಮಹಿಮೆ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ ಮಹಿಮೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಸ್ತೋತ್ರಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಾದರೆ, ಮನುಷ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಲು ಬಯಸುವಾದರೆ, ಪರಿಶುದ್ಧರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಾದರೆ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೇ. ನಿಮಗೆ ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ ಅಪ್ಪ, ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ ಯೇಸುವೇ, ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಕಲ ಸೃಷ್ಟಿಗೆ ಯಜಮಾನನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಸಕಲ ಸೃಷ್ಟಿಗೆ ಯಜಮಾನನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಆತ್ಮ ಪ್ರಿಯನೇ ಸ್ತೋತ್ರ, ಮದಲಿಂಗನೇ ಸ್ತೋತ್ರ, ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವಾತನೇ ಸ್ತೋತ್ರ, ವಿಮೋಚನೆಯ ದಿನಕ್ಕಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾತನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ 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 ಕರ್ತನೆ. ನರಗಾಗಿ ಬರುವಾತನೇ ಸ್ತೋತ್ರ, ನಯವಾಗಿ ಬರುವಾತನೇ ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನಗಾಗಿ ಬರುವಾತನೇ ಸ್ತೋತ್ರ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ರಕ್ತದಾನವನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿದಾತನೇ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮಹಿಮೆ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಇದರಿಂದ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಸ್ತುತಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆವಿಯಾನವರೇ ತುದಿக்கிறೋ, ஆவியானவரே நம்ம துதிக்கிறோம், ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆவியானவரே மகிமைப்படுத்துகிறோம், ஆவியானவரே உயர்த்துகிறோம், ஆவியானவரே ஆராதிக்கிறோம். சகல சகலங்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, சத்தியத்தின் ஆவியானவரே, லட்சத்தின் ஆவியானவரே, விடுதலின் ஆவியானவரே, விடுதலை நாயகனே, அற்புதத்திற்கு நாயகனாக இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதனை நேரத்தில் அப்பா பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காக ஜெயிக்கிறவரே, எங்களுக்காக விண்ணப்பம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, வாக்குத்தத்தங்களாக எங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறவரே, அப்பா நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் மற்ற உணர்ந்தவரே எங்களுக்கு யாருமே இல்லை இயேசுவே. நீரே எங்களுக்கு எல்லாம், நீரே எங்களுக்கு பலன் அப்பா, நீரே எங்களுக்கு கோட்டை துருகமும் தகப்பனை ஜீவனமாக இருக்கிற தேவனையோடு நாங்கள் துதிக்கிற இந்த நேரத்தில் எல்லா கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்தலாம். ஆவியானவருக்கு மகிமை, ஆவியானவருக்கு மகிமை, ஆவியானவருக்கு மகிமை, ஆவியானவருக்கு மகிமை, மாறாதவருக்கு மகிமை, இருக்கிறவருக்கு மகிமை, உயர்ந்தவருக்கு மகிமை, உயர்ந்தவருக்கு மகிமை, உயர்ந்தவருக்கு மகிமை. நியாயத்தீர்ப்பின் ஆவியானவரை, பாவங்களை சுற்றியிருக்கிற ஆவியானவரை, விடுதலையின் ஆவியானவரை, கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உள்ள விடுதலை உண்டு, தேவகுமார் விடுதலையாக்கு மெய்யான விடுதலை என்று சொன்னவரை, அப்போ அவரை நாங்கள் துதிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்போ அவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே 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 ஆவியானவரே, மேன்மையானவரே ஆராதிக்கிறோம், மேன்மையானவரே ஆராதிக்கிறோம், பரிசுத்தரே ஆராதிக்கிறோம், உயர்ந்தவரே ஆராதிக்கிறோம், மகத்துவமானவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனே நாங்கள் துதிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனே பரிசுத்தர், இஸ்ரவேலின் தேவனே பரிசுத்தர். அப்பா ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஜீவ தண்ணீர பரிசுத்த ஆவியானவரே, ஜீவ தண்ணீர பரிசுத்த ஆவியானவரே, ஊற்று தண்ணீர ஊற்று தண்ணீர, ஜீவ தண்ணீர பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே,
ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே வாருமையா போதகரே வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே வாருமையா போதகரே வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே கணக்கால் அளவே போதாதையா முழங்கால் அளவே போதாதையா கணக்கால் அளவே போதாதையா முழங்கால் அளவே போதாதையா நீந்தி நீந்தி மூழ்கனுமே நீந்தி நீந்தி மூழ்கனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே வாருமையா போதகரே வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே 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 வற்றாத நதியாக வாரும் போதகரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வாரும் போதகரே வாரும் போதகரே வாரும் போதகரே பரிசுத்த ஆவியானவரே வேதம் முழுவதும் அசைவாடுகிறாங்க அப்பா ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்கிறாங்க உங்கள் ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே வாழ்க்கை ஆவியானவருடைய ஜீவன் ஆவியானவருடைய பிரசன்னமானவரே அப்பா எங்கள் நடுவில் இறங்க முடியாத ஆவியானவரே நாங்கள் அழைக்கிறோம் ஆவியானவர் எங்க உண்டான விடுதலை உண்டு என்று சொன்னவர் குமாரன் விடுதலையாக்கின் மெய்யான உண்மை
எங்களை முற்றிலும் தாக்குகிறோம். உண்மை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவதற்கு பரிசுத்த ஆவியானவரே எல்லா காரியங்களும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறாங்க. தேவனுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். உண்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் உட்கார்ந்து. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲಾ ದಿವಸಗಳಲ್ಲೂ ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲೂ ನಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡುವಂತಹ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡುವೆ, ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡುವೆ, ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಸ್ತೋತ್ರ. ಅದ್ಭುತ ಕರ್ತನೇ, ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆ ನಾಯಕನೇ. ಅದ್ಭುತ ಕರ್ತನೇ, ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆ ನಾಯಕನೇ. ಯುದ್ಧ ಶೂರನೇ, ಜೀವಿಸುವ ರಕ್ಷಕನೇ. ಯುದ್ಧ ಶೂರನೇ, ಜೀವಿಸುವ ರಕ್ಷಕನೇ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ನಂಬಿಗಸ್ತನೇ, ನನ್ನನ್ನು ಕಾಯುವನು. ನಂಬಿಗಸ್ತನು, ನನ್ನನ್ನು ಕಾಯುವನು. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡುವನು. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡುವನು. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜೀವ ನೀಡುವ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ 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 ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಇದುವರೆಗೆ ಸ್ವಾಮಿ ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡೆ ಹಾಡುತ್ತನೆ ಯಾವ ಶತ್ರುವಿನ ಕ್ರಿಯೆಗಳು ನಮ್ಮನ್ನು ಮುಂದದಂತೆ ಎಲ್ಲ ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲೂ ಎಲ್ಲ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲೂ ಅಪ್ಪ ನಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸುವಿನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸುವಿನಿಗೆ ಮಹಿಮೆ 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 ಮಹಿಮೆ. ಜಯ ಕೊಟ್ಟಂತ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದಾನಿಯೇಲನು ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿದ್ದಾಗಲೂ ಕೂಡ ಸಿಂಹವು ಅವನನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡದಂತೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಸಿಂಹದ ಬಾಯಿನ ಕಟ್ಟಿದ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಆತನು ಉತ್ತಮವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದಾಗಲೂ ಕೂಡ, ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ನಡೆದಾಗಲೂ ಕೂಡ ಅಗ್ನಿಯ ಜ್ವಾಲೆ ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟದಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ ನಡೆಸಿ ಬಂದಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிங்ககவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் புது சேதங்கள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் புது சேதங்கள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியில் நான் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியில் நான் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்தாதான் எந்த சூழ்ச்சியும் அதை ஒன்று செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்தாதான் எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்று செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்தாதான் இந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்று செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்தாதான் எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்று செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை
என்னை காத்திடுவார், அவர் என்னை காத்திடுவார், அவர் என்னை ಕಾತಿಡುವಾರ್. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮಕ್ಕಾದರೂ ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ಕಾಯಲಿಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೇ. ಅಪ್ಪ ನಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಯೇಸುವೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ನಮಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಿದಾಗಲೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಮೊರೆಯಿಟ್ಟಾಗ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದಾಗಲೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ಶತ್ರು ಅಲೆ ಹಾಗೆ ಬಂದಾಗ ದೇವರಾತ್ಮ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ, ಶತ್ರುಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಸ್ವಾಮಿ ಜಯಧ್ವಜ ಎತ್ತಿ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ನಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಾಗಲೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ಯೆಹೋವಾನಿಸಿ ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ನೀನು ಮಾತ್ರ ನಮಗೆ ಸಾಕು ಯೇಸುವೆ. ಎಲ್ಲ ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲೂ ನೀವು ಮಾತ್ರ ನಮಗೆ ಸಾಕು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ನಾವು ತಾಳ್ಮೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾವ, ನಾವು ಉನ್ನತದಲ್ಲಿ ಇದ್ದಾವ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲ ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲೂ ನೀನು ಮಾತ್ರ ನಮಗೆ ದೇವರಾಗಿದ್ದೀರ ಯೇಸುವೆ. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ ಯೇಸುವೆ. ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಎಲ್ಲ ಎಳೆದು ದೇವನ ಆರಾಧಿಸಿದ ஹல்லேலூயா. இந்த கால நேரத்திலே கர்த்தர் இன்னும் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் பரிசுத்தத்தை எங்கள் ಮೇಲೆ ஊற்றும்படியாக ಜಪಿಸಲಾಮಾ? ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರೋಣ ಎಂದರೆ ಅದು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಆಕಾಶ ಮಂಡಲದ ಅಂಧಕಾರ ಲೋಕಾಧಿಪತಿಗಳು, ನಮ್ಮ ಮಾಂಸವೇ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಇರುತ್ತದೆ. ಎಲ್ಲ ಮಾಂಸದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ದೇವರು ಲಯ ಮಾಡುವಂತೆ, ಕರ್ತನ ಅಗ್ನಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಹತ್ತಿ ಉರಿಯುವಂತೆ, ಪಾಪದ ಬೇರುಗಳು, ಶಾಪದ ಬೇರುಗಳು, ಅಕ್ರಮದ ಬೇರುಗಳು ಎಲ್ಲವನ್ನು ದೇವರಾತ್ಮನ ನಿರ್ಮೂಲ ಮಾಡಿ ಮೊದಲಿಂಗನು ಬರುವಾಗ ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾದ ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವಂತೆ, ನಮ್ಮ ಆರಾಧನೆ ನಿಮ್ಮ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಮುಟ್ಟುವಂತೆ ಯೇಸುವೆ ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಲು ಕೇಳುವ. ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುವವರ ಜೀವವನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ದೇವರ ಮಾತು. ಪಾವದ ಅರಿಸೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವ வாழ்வழி மாட்ட வேத வாக்கு சொல்கிறது. ஆண்டவரே எங்களை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே பாவ எண்ணங்களை அப்பா மாற்றுவீராக. மாம்சத்தின் எண்ணங்களை மாற்றுவீராக. மாம்சத்தின் போராட்டத்தை மாற்றுவீராக. மாம்சத்தின் கிரியைகளை சுட்டி எரிந்து சாம்பலாக்குவீராக அப்பா. என்னை முற்றிலும் தாழ்த்துகிற பலிபீடங்களை சமர்ப்பிக்கிறேன்ப்பா. சுவாமியாக சம்பூர்ணமாக அப்பா எங்களை முழுவதுமாய் சுத்திகரிப்பீராக. எல்லா விதமான பாவங்களில் இருந்தாண்டவர், அக்கிரமங்களில் இருந்தாண்டவர், மீறுதல்களில் முழுவதுமாய் சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. அப்பாவுடைய வார்த்தை சொல்லுகிறதாண்டவரே, விஷயத்திலாண்டவரே, அப்பா பாவங்களிலிருந்து ஆண்டவரே நீரை அப்பா என்னோட ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிற வார்த்தை இருக்கிறது ஆண்டவரே. அப்பா எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பாவை ஆராதிப்பதற்கு முன்பாக ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் பிரசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, ஒரு விஷயம் சுத்திகரியும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து ஆண்டவரே, மீறுதல்களிலிருந்து ஆண்டவரே, அறிந்து செய்த பாவங்கள், அறியாத செய்த பாவங்களை ஆண்டவரே முழுவதுமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. இயேசுவே எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை சிலுவையில் சுமந்தீர் ஆண்டவரே. அப்ப நாங்கள் பாவத்துக்கு மறைத்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு அப்பா இயேசுவே எங்களுக்குள்ளாக கிரியை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பாவுடைய வார்த்தை சொல்லுகிற ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார் ஆண்டவரே. அப்பா நான் இயேசு கிறிஸ்துவோடு அடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்திற்கு ஆண்டவரே, பாவத்திற்கு நாங்கள் அடிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் அறிய வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தியம் எங்களை விடுதலையாகட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் எப்பொழுது அடக்கம் பண்ணப்பட்டீர் ஆண்டவரே, உங்களுக்காக நாங்கள் பாவத்திற்காக மரித்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாவத்திற்காக நாங்கள் மரித்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எப்பொழுது நீர் மறுபடியும் உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே ஒரு புதிய வாழ்வுக்காக நாங்களும் உயிர் தெழுந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வாழ்வு ஆண்டவரே நீர் கொடுத்த வாழ்க்கை ஆண்டவரே. அப்பா இந்த வாழ்க்கை நாங்கள் உமக்காக வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை ஆண்டவரை மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை சுத்திகரிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சுய பிரயாசத்தின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாத ஆண்டவரே. அப்பா மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும் என்ற வார்த்தை சொல்லுகிற ஆண்டவரே. அப்பா ஒரு நிமிடமும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையை நாங்கள் சார்ந்து நடக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்தை சார்ந்து நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. எங்கள் மேல மனதுருகுமாய் ஆண்டவரே, எங்கள் மேல மனதுருகுவீராக ஆண்டவரே. அப்பா சபையாக ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடுகின்றோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுடைய ரட்சிப்பின் தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுடைய கண்மலையாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனையை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய செயல்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய மனதை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய
சரீரத்தை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டபடியாம் நன்றி ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தபடியாம் நன்றி ஆண்டவரே. எல்லா கரைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க. பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. ஓம் ரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையோ மகத்துவமோ உமக்கு தானே என்றென்றைக்கோ. 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 என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க. எனக்காய்
மாட்சிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர், ஓட்டு மாணவர், நேசிக்கிறவர், மாணவர், எஜமானே, ஆளுகை செய்கிறவர், அப்பாவை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனை, அப்பா இஸ்ரவேலின் தேவனை, இஸ்ரவேலின் ராஜாவை இறக்குகிற வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், 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 ஹல்லேலூயா. தேவரா ஆத்மனே ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ದೇವರ ಆತ್ಮನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ ಚಿತ್ತವ ತಿಳಿಸು ನಿನ್ನ ವಾಕ್ಯವ ಕಲಿಸು ನಿನ್ನ ಮಾರ್ಗದೋಳು ನನ್ನ ನಡೆಸು ದೇವರ ಆತ್ಮನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ ಚಿತ್ತವ ತಿಳಿಸು ನಿನ್ನ ವಾಕ್ಯವ ಕಲಿಸು ನಿನ್ನ ಮಾರ್ಗದೋಳು ನನ್ನ ನಡೆಸು ನನ್ನ ಮನಸ್ಸೆಲ್ಲ ನಿನಗಾಗಿಯೇ ನನ್ನ ಬದುಕೆಲ್ಲ ನಿನಗಾಗಿಯೇ ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆಯ ಹಾಗೆ ನಾನು ನಿನಗಾಗಿ ಹಾತೊರೆಯುವೆ ನನ್ನ ಮನಸ್ಸೆಲ್ಲ ನಿನಗಾಗಿಯೇ ನನ್ನ ಬದುಕೆಲ್ಲ ನಿನಗಾಗಿಯೇ ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆಯ ಹಾಗೆ ನಾನಿನಗಾಗಿ ಹಾತೊರೆಯುವೆ ನನ್ನ ಮಾತುಗಳು ನನ್ನ ಹೃದಯದ ಧ್ಯಾನವು ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾಗಿರಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನಿಮ್ಮ ಅನ್ಯೋನ್ಯತೆ ನಿಮ್ಮ ಸಹವಾಸವು ಎಷ್ಟೊಂದು ಮಧುರವು ಜ್ಞಾನದ ಆತ್ಮನೇ ನಿಮ್ಮ ಅನ್ಯೋನ್ಯತೆ ನಿಮ್ಮ ಸಹವಾಸವು ಎಷ್ಟೊಂದು ಮಧುರವು ಜ್ಞಾನದ ಆತ್ಮನೇ ಜ್ಞಾನದ ಆತ್ಮನೇ ಜ್ಞಾನದ ಆತ್ಮನೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನಿಮ್ಮ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಸಹವಾಸಗಳು ಸ್ವಾಮಿ ಪಾದ ಎಷ್ಟು ಮೇಲಾದದು ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ಎಲ್ಲಾ ಕರ್ತನೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಮೇಲಕ್ಕೆತ್ತುವಂತೆ ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವಂತೆ ದೇವರಾತ್ಮನೆ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ನೀವು ಚಲಿಸಿರಿ ನಾವು ಮಾಡುವಂತ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಚಲಿಸಿರಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಸಭೆ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಚಲಿಸಿರಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಸಭೆ ಮಕ್ಕಳ ಕರ್ತನೆ ಅವರ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನೀವು ಚಲಿಸಿರಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ನಾವು ಮಾತನಾಡುವಂತ ಮಾತುಗಳು ನಮ್ಮ ಹೃದಯದ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು ಕರ್ತನೆ ನಮ್ಮ ನಡವಳಿಕೆ ನಮ್ಮ ಭಾವನೆ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಮಾತು ನಾವು ಮೆಚ್ಚಿಸುವವರಾಗಿ ಸ್ವಾಮಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡುವಂತೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ನೀವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ಕರ್ತನೆ ನಿಮ್ಮ ಸಹವಾಸವು ಎಷ್ಟೊಂದು ಮಧುರವು ಜ್ಞಾನದ ಆತ್ಮನೇ ನಿಮ್ಮ ಯೋಗ್ಯತೆ ನಿಮ್ಮ ಸಹವಾಸವು ಎಷ್ಟೊಂದು ಮಧುರವು ಜ್ಞಾನದ ಆತ್ಮನೇ ಜ್ಞಾನದ ಆತ್ಮನೇ ಜ್ಞಾನದ ಆತ್ಮನೇ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಹಾಲೆಲೂಯಾ
ತಂದೆಯಾದ ದೇವರ ಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಕರುಣೆ ಕೊಟ್ಟು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ನಮಗೆ ಕಲಿಸಿರುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆಯೇ, ನಿನ್ನ ನಾಮವು ಪರಿಶುದ್ಧವೆನಿಸಲ್ಪಡಲಿ, ನಿಮ್ಮ ರಾಜ್ಯವು ಬರಲಿ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ನೆರವೇರಲಿ. ನಮ್ಮ ಅನುದಿನದ ಆಹಾರವನ್ನು ಇವತ್ತು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸು. ಮತ್ತೊಬ್ಬರು ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸುವಂತೆ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು. ನಾವು ಶೋಧನೆಗಳಿಗೆ ಹೋಗದಂತೆ ಕೇಳಿದ ತಪ್ಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡು. ಯಾಕೆಂದರೆ ರಾಜ್ಯವು ಬಲವು ಮಹಿಮೆಯು ಸದಾ ಕಾಲ ನಿಮ್ಮದೇ ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲಾಕಾರ ஹalleluya 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 ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாகிದ್ದೀರಾ? உங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ ಸಂತೋಷವಾಗಿದೆ. எவ்வளவு நிறைய பேர் சபைக்கு வந்திருக்காங்க. ಅನೇಕರು ದೇವಸಭೆಯೊಳಗೆ ಇದ್ದೀರಾ. இன்னும் ಅನೇಕ பேருக்கு உடம்பு சரியில்லை, ಅನೇಕರಿಗೆ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ, அதனால வராம இருக்கிறாங்க. ಅದರಿಂದ ಬಾರದೇ ಇದ್ದಾರೆ. ஆனா நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். ಆದರೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಆಧರಿಸಬೇಕು. அவங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲೇ ಇರಬೇಕು. என்றால் வார்த்தை சொல்லுகிறது, ಯಾಕೆಂದರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உங்களை நேசிப்பதை போல ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸುವಂತೆ நீங்கள் பிறரை நேசிக்க வேண்டும். ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. நீங்கள் அதிகமாக அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ಹೆಚ್ಚಾಗಿ ನೀವು ಅನೇಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்காக, விசுவாசிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ಸಭೆಯೊಳಗಿರುವಂತ ಜನಗಳಿಗಾಗಿ, ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. எப்பொழுது நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ, ಯಾವಾಗ ನೀವು ಅವರುಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರೋ, ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ದೇವರು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிறவராக, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. திருப்பிக்கொள்ளலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 8லிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 8ರಿಂದ 16. ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥ, வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 8லிருந்து 11வது வசனம் வரைக்கும் 8ರಿಂದ வாசிக்கலாம். 11ನೇ ವಚನ. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவரும் ஆனவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, ಇಂದು ಒಂದು ಸಂದೇಶದ ಪೀಠಿಗೆ, உபத்திரவப்படுகிற சபை. ಉಪದ್ರವ ಹೊಂದುವಂತ ಸಭೆ. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, ಇಂದು ಈ ಒಂದು ಸಂದೇಶದ ಒಂದು ಪೀಠಿಗೆ, உபத்திரவப்படுகிற சபை. ಉಪದ್ರವ ಪಡುವಂತ ಸಭೆ. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥವನ್ನು ನೀವು ಓದಿದರೆ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು இந்த புத்தகத்தை சபைக்காக ಈ கொடுத்திருக்கிறார். ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಸಭೆಗಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அவருடைய வருகைக்கு முன்பாக ಆತನ ಬರವಣಿಗೆಗೆ இந்த ಮುಂಚೆ உலகத்தில் என்ன சம்பவிக்கும் என்று ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಎಂದು தேவனுடைய வார்த்தையில தெளிவாக எழுதியிருக்கிறார். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அது ಬರೆದಿದ್ದಾನೆ. மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, சபை எப்படி இருக்கும், ಸಭೆ ಹೇಗಿರುತ್ತದೆ, சபைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில போகும் என்று ಸಭೆಗಳು ಯಾವ ರೀತಿಯಾದ ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ ಎಂದು ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ದೇವರಾತ್ಮನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. நீங்கள் தானியேல் புத்தகத்தை படித்தீர்கள் ನಾವು என்றால், ದಾನಿಯೇಲ್ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದಿದಾಗ தானியேல் அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் எழுதுகிறார். ದಾನಿಯೇಲನು ಅನೇಕ ಪ್ರವಾದನ ವಚನಗಳನ್ನು ಬರೆದಿದ್ದರು. அப்பொழுது ஆண்டவர் தானியேலுக்கு இப்படியாக சொல்லுகிறார், ಆಗ ದಾನಿಯೇಲನಿಗೆ ದೇವರಿಗೆ ಹೇಳಿದರು, இந்த புத்தகத்தை ಈ ಪುಸ್ತಕವನ್ನು முத்திரை அடித்து வைத்து விடு, ಇದನ್ನು ಮುದ್ರೆ ಹಾಕಿ ಇಡು, இன்னும் காலம் சமீபமாய் வரவில்லை என்று சொல்லுகிறார். ಇನ್ನು ಕಾಲಗಳು ಬಂದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು. ஆனால் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥವನ್ನು ನೀವು ಓದಿದಾಗ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು யோவானுக்கு தெளிவாக சொல்லுகிறார், ಯೋಹಾನನಿಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இந்த ಹೇಳಿದ್ದಾನೆ, புத்தகத்தை நீ முத்திரை அடித்து வைக்காதே, ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಮುದ್ರೆ ಹಾಕಿಡಬೇಕು. ஏனென்றால் காலம் சமீபமாக இருக்கிறது. ಯಾಕೆಂದರೆ ಕಾಲವು இயேசு ಸಮೀಪವಾಗಿದೆ. கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರವಣಿಗೆ ಸಮೀಪವಾಗಿದೆ. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಆಗ ಕರ್ತನಾದ ಯೇಸು அவர் 7 குத்துவிளக்குகளை
விளக்குகள் மத்தியில் நடக்கிறவராக இருக்கிறார். ಅವರು 7 ದೀಪ ಸ್ತಂಭಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் சபையை ஆராய்ந்து சோதித்து பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார். ಅವರು ಸಭೆಗಳನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. சபை எப்படி எரிய வேண்டுமோ ಸಭೆ ಹೇಗೆ ಹತ್ತಿ ಉರಿಯಬೇಕು அது எரிந்து கொண்டிருக்கிறதா, ಅದು ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತಲಿದೆ, வெளிச்சம் அணைந்து விட்டதா என்று ಇಲ್ಲಂದ್ರೆ ದೀಪವು ಆರಿ ಹೋಗಿದೆಯಾ இயேசு ಎಂದು கிறிஸ்து குத்து விளக்குகள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆ ಒಂದು ದೀಪ ಸ್ತಂಭಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಲಿದ್ದಾರೆ. அவர் என்ன செய்கிறார் என்றால் ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದರೆ சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். ಸಭೆಯನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರ யார் பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ ಯಾರು ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ அவரை நியாய தீர்க்கின்ற தேவனாகவும் இருக்கிறார். ಅವರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அப்பொழுது 7 சபைகளுக்கு ಆಗ 7 ಸಭೆಗಳಿಗೆ ஆண்டவர் 7 விதமான செய்திகளை கொடுக்கிறார். ಕರ್ತನು 7 ವಿಧವಾದ ಸಂದೇಶಗಳನ್ನು இந்த ಕೊಡುತ್ತಾರೆ. 7 விதமான சபைகள் ಈ ಒಂದು 7 ವಿಧವಾದ ಸಭೆಗಳು இன்றைக்கு உலகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲೂ ಇದೆ. சில சபைகள் ஆண்டவரின் மேலே பிரியமில்லாமல் இருக்கிறது. ಕೆಲವು ಸಭೆಗಳು ದೇವರ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದೆ ಇದೆ. இன்னும் சில உண்மையான சபை ஒன்று ஆண்டவருக்காக உபத்திரவப்படுகிறது. ಹಾಗೂ ಇನ್ನು ಕೆಲವು ಉತ್ತಮವಾದ ಸಭೆಗಳು ದೇವರಿಗೆ ಉಪದ್ರವ ಪಡುತ್ತದೆ. இன்னும் சில சபை உலகத்துக்குரிய சபையாக இருக்கிறது. ಇನ್ನು ಕೆಲವು ಸಭೆಗಳು ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿದ ಹಾಗೆ ಇದೆ. இன்னும் சில சபை பாவத்தை சகிக்கக்கூடிய சபைகளாக இருக்கிறது. ಇನ್ನು ಕೆಲವು ಸಭೆಗಳು ಪಾಪಗಳನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಸಭೆಯಾಗಿದೆ. இன்னும் சில சபைகள் ஆவிக்குரிய ரீதியில மரணம் அடைந்திருக்கிறது. ಇನ್ನು ಕೆಲವು ಸಭೆಗಳು ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದೆ. இன்னும் சில சபை பார்த்தீர்கள் ஆண்டவருக்கு உத்தமம் உள்ள ஜனங்களாக இருக்கிறார்கள். ಇನ್ನು ಕೆಲವು ಸಭೆಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವುಳ್ಳ ಜನಗಳಾಗಿದ್ದಾರೆ. இன்னும் சில சபைகளை பார்த்தீர்கள் என்றால் ಇನ್ನು ಕೆಲವು ಸಭೆಗಳನ್ನು ನೋಡುವಾಗ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறார்கள். ಕಣ್ಣಗೂ ಇಲ್ಲದೆ ಬೆಚ್ಚಗೂ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ. இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ಅವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, நான் உங்களை வாந்தி பண்ணி போட்டு விடுவேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ವಾಂತಿ ಮಾಡಿ ಬಿಡುವೆನು. அப்பொழுது வெளிப்படுத்துற விசேஷத்திலே ಆಗ ಪ್ರಕಟಣೆಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ஆண்டவர் 2 சபையை உயர்த்தி பேசுகிறார். ದೇವರು ಒಂದು 2 ಸಭೆಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. முதலாவது ஸ்மிர்னா சபை, ಮೊದಲ ಒಂದು ಸ್ಮಿರ್ನಾ ಸಭೆ, இரண்டாவது வந்து பிலடெல்பியா சபை. ಎರಡನೇದು ಅಂದ್ರೆ ಒಂದು ಫಿಲಡೆಲ್ಫಿಯಾ ಸಭೆ. இன்னும் 5 சபைகளை நீங்கள் பார்த்தீர்கள் ಇನ್ನು என்றால் 5 ಸಭೆಗಳನ್ನು ನೋಡುವಾಗ எல்லா விதமான பாவங்கள் சபைகளுக்குள்ளாக இருக்கிறது. ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಪಾಪಗಳ ಸಭೆಯೊಳಗೆ ಇದೆ. உலகத்தனம் சபைகளுக்குள்ளாக ಮತ್ತು இருக்கிறது. ಲೋಕವೇ ಸಭೆಯೊಳಗೆ ಇದೆ. ஜனங்கள் பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಜನರು ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. ஜனங்கள் ஆண்டவருக்காக உபத்திரவப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಜನರು ದೇವರಿಂದ ಉಪದ್ರವ ಪಡೆದು ஆனால் ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துவானவர் ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು இந்த ஸ்மிர்னா சபையை பார்த்து சொல்லுகிறார், ಸ್ಮಿರ್ನಾ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ நான் ಹೇಳ್ತಾನೆ, ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறேன். ನಾನೇ ಆದಿಯೂ ಅಂತ್ಯವಾಗಿದ್ದೇನೆ. இதோ நான் மரித்திருந்தேன், ನಾನು ಸತ್ತವನಾಗಿದ್ದೇನೆ. ஆனாலும் நான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன் என்று ನಾನು ನಾನೀಗ ಜೀವದಿಂದ ಇದ್ದೇನೆ. இயேசு இந்த ஸ்மிர்னா சபைக்கு சொல்லுகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಅವರು ಸ್ಮಿರ್ನಾ ಸಭೆಗೆ ಹೇಳ್ತಾರೆ. இந்த ஸ்மிர்னா சபை இந்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ಸ್ಮಿರ್ನಾ ಸಭೆಯ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ನೋಡುವಾಗ அங்கு அநேக விதமான கோயில்கள் இருந்தது. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ದೇವಸ್ಥಾನಗಳಿದ್ದವು. அது பேர் புகழ் பெற்ற ஒரு இடமாக இருந்தது. ಅದು ಬಹಳ ಹೆಸರುವಾಸಿಯಾದಂತ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿದ್ದ ಒಂದು ಸ್ಮಿರ್ನಾ. அங்கு அநேக விதமான தேவாலயங்கள் இருந்தது. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ದೇವಾಲಯಗಳಿದ್ದವು. சைபில் என்கிற ஒரு விக்கிரகம் அந்த இடத்துல இருந்தது. ಸೈಬರ್ ಎಂಬ ಒಂದು ವಿಗ್ರಹ ಅಲ್ಲಿ ಇತ್ತು. சியூஸ் என்ற ஒரு விக்கிரகம் இருந்தது. ಶಿವಸ್ ಎಂಬ ಒಂದು ವಿಗ್ರಹ ಇತ್ತು. அப்போலோ என்ற ஒரு விக்கிரகம் இருந்தது. ಅಪೋಲೋ ಎನ್ನುವಂತ ವಿಗ್ರಹ ಇತ್ತು. எஸ்கபாலிஸ் என்ற ஒரு விக்கிரகம் இருந்தது. ಅಸ್ಕಪಾಲಿಸ್ ಎಂಬ ವಿಗ್ರಹ ಇತ್ತು. அப்ரோடைட் என்ற ஒரு விக்கிரகம் இருந்தது. ಅಫ್ರೋಡೈಟ್ ಎನ್ನುವ ಒಂದು ವಿಗ್ರಹ ಇತ್ತು. இப்பொழுது நாங்கள் இங்க இப்படியாக சொல்லுகிறோம் இல்லையா? ಈಗ ನಾವೀಗ ಹೇಳ್ತೇವೆ ಅಲ್ವಾ? கணேசா கோயில் இருக்கிறது, ಅಲ್ಲಿ ಗಣೇಶ ದೇವಸ್ಥಾನ, மாரியம்மா கோயில் இருக்கிறது. ಮಾರಿಯಮ್ಮ ದೇವಸ್ಥಾನ, அநேக விதமான கோயில்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது. ಭಾರತ ದೇಶದ ಅನೇಕ ವಿಧವಾದ ಒಂದು ದೇವಾಲಯ அதே மாதிரி வந்து பார்த்தீர்கள் என்றால் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ அந்த ಸ್ಮಿರ್னா என்கிற இடத்துல ಸ್ಮಿರ್ನಾ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ இப்படிப்பட்ட விக்கிரகங்களுக்கு தேவாலயங்களை கட்டி ಈ வைத்திருந்தார்கள். ರೀತಿಯಾಗಿ ವಿಗ್ರಹಗಳಿಗೆ ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿ அந்த ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஜனங்கள் பார்த்தீர்கள் என்றால் ಆ ಜನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ எப்பொழுதுமே விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டு ಯಾವಾಗಲೂ ಅವர்கள் ವಿಗ್ರಹಗಳನ್ನು ನಮಸ್ಕರಿಸಿ பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள், ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದ ಜನಗಳು. அதே இடத்துல நீங்கள் ஸ்மிர்னா என்ற இடத்தை இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ಅದೇ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಸ್ಮಿರ್ನಾ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ನೋಡುವಾಗ அங்க எல்லா ஜனங்களும் ಎಲ್ಲಾ ಜನಗಳು பேரரசரை ஆராதிக்க வேண்டும். பேரரசரை ரோமன் கிங். ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ರೋಮ ರಾಜ್ಯದ ಅರಸನನ್ನು ಅವರುಗಳು ಆರಾಧಿಸಬೇಕು. இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் ಏನು அந்த ಮಾಡಬೇಕು? பேரரசுக்கு முன்பாக போய் ಆ ಒಂದು ರಾಜನಿಗೆ ಮುಂಭಾಗ அவருடைய விக்கிரகம் அந்த இடத்துல இருக்கும். ಅವನ ಒಂದು ವಿಗ್ರಹ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. இவர்கள் தூபத்தை பற்றி வைத்து ಅಲ್ಲಿ ಧೂಪವನ್ನು ಹತ್ತಿಸಿ செசர் தான் எங்களுடைய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ಅದರ ಒಂದು ಸಿಸರೇ ಕರ್ತನೆಂದು ಹೇಳಬೇಕು. செசர் தான் எங்களுடைய கர்த்தர் என்று ಒಂದು ಸಿಸರೇ ಕರ್ತನೆ ಎಂದು அறிக்கையிட வேண்டும். அறிக்கை ಮಾಡಿ. ஆக கிறிஸ்தவர்களுக்கு ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ஒரே ஒரு ராஜா இருக்கிறார். ಒಬ್ಬೇ ಒಬ್ಬ ರಾಜ அந்த ಇದ್ದಾನೆ. ராஜா யார் என்றால் ಆ ರಾಜ ಯಾರು? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மட்டும் தான் வணங்க வேண்டும். ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮುಂಭಾಗ ಮಾತ್ರ ನಾವು ತಕ್ಕಬೇಕಾಗಬೇಕು. அந்த ஆராதனை நாங்கள் அவருக்கு மட்டும் தான் செலுத்த வேண்டும். ಆ ಒಂದು ಆರಾಧನೆಯನ್ನು ಆತನಿಗೆ ಮಾತ್ರ ಸಲ್ಲಿಸಬೇಕು. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவர்தான் ஒரு உண்மை உள்ள தேவன். ಆತನೇ ಉತ್ತಮವಾದ
ದೇವರು, அவர் பரிசுத்தத்தில மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். ಆತನು ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ಮಾತುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ, அவர் நீதி நிறைந்த தேவனாக இருக்கிறார். ಆತನು ನೀತಿ ತುಂಬಿದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ, அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ಆತನು ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவரை போல யாரும் இல்லை என்று ಆತನ ಹಾಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அந்த ஸ்மிர்னா இடத்திலே ಇಲ್ಲಿ ಅದೇ ಸ್ಮೃರ್ನ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ அநேக விசுவாசிகள் இருந்தார்கள். ಅನೇಕ ஆனா ವಿಶ್ವಾಸಿಗಳು ஒரு தேவ திருச்சபை அந்த இடத்திலே இருந்தது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಇತ್ತು. ஒரு இடத்தில் அநேக விக்கிரகங்கள் இருக்கிறது. ಈ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಗ್ರಹಗಳಿವೆ. இன்னொரு இடத்துல ஒரு சின்ன சபை இருக்கிறது. ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಸಭೆ ಇದೆ. இந்த சபையானது ಈ ಸಭೆಯಾனது இயேசு தான் கர்த்தர் என்று ಯೇಸುವೇ ಕರ್ತನು ಎಂದು ஆராதித்துக் கொண்டிருந்தது. ಅಲ್ಲಿ ಆರಾಧಿಸುತ್ತಲಿತ್ತು. அந்த இடத்திலே ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ இந்த ரோம ராஜ்யம் சொல்லுகிறான், ಅಲ್ಲಿ ರೋಮನ ರಾಜ್ಯ ಹೇಳ್ತಾನೆ, நீங்கள் சிசரை வணங்க வேண்டும். ನೀವು ಆ ಒಂದು ಸಿದ್ಧರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. வருடத்துல ஒரு தரம் ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ಸಲ அந்த விக்கிரகத்தை நீங்கள் ஆராதித்து ಆ ವಿಗ್ರಹವನ್ನು ಆರಾಧಿಸಿ சிசர் தான் எங்களுடைய கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். ಸಿದ್ಧರೇ ಕರ್ತನೆಂದು ಹೇಳಬೇಕು. ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அதை செய்ய முடியாது. ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತನು ಅದನ್ನು ಮಾಡಲಾರನು. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இயேசு இப்படியாக சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, நீங்கள் என்னை மனுஷர்களுக்கு முன்பாக மறுதலித்தால் ನೀವು ನನ್ನನ್ನು ಮನುಷ್ಯನ ಮುಂಭಾಗ ನನ್ನನ್ನು ನೀವು ನಿರಾಕರಿಸಿದರೆ என்னுடைய பிதாவுக்கு முன்பாக நான் உங்களை மறுதலித்து விடுவேன். ನನ್ನ ತಂದೆ ಮುಂಭಾಗ ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ನಿರಾಕರಿಸುತ್ತೇನೆ. நமக்கு இருப்பதே ஒரே ஒரு ஆண்டவர், ನಮಗಿರುವಂತ ಒಂದೇ ಒಬ್ಬ அது ದೇವರು, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் ಅದು தான். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು இந்த ಮಾತ್ರ. உலகத்தில் அநேக விக்கிரகங்கள் இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಗ್ರಹಗಳು அது ಉಂಟು. அநேக தேவர்கள் என்று ஜனங்கள் வணங்குகிறார்கள். ಅನೇಕ ದೇವರುಗಳನ್ನು ಜನಗಳು ಅದನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. ஆனால் நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு தேவன். ಆದರೆ ನಮಗಿರುವಂತದ್ದು ಒಬ್ಬನೇ ದೇವರು. வேற எல்லாம் தேவர்களே அல்ல என்று தேவனுடைய வார்த்தை ದೇವರ சொல்கிறது. ವಾಕ್ಯ ಹೇಳಿದ್ರೆ ಅವುಗಳೆಲ್ಲ ದೇವರುಗಳ ಅಲ್ಲ ಎಂದು. நான் நீங்கள் பயப்படக்கூடாது. ನೀವು ಭಯಪಡಬಾರದು. ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக காணப்பட ದೇವರ வேண்டும். ವಿಶ್ವಾಸವುಳ್ಳ ಜನಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஏனென்றால் பாவங்களிலே மரித்திருந்த என்னையும் உன்னையும் ನಿನ್ನ ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತಿದ್ದ ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சித்திருக்கிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ. நான் நீங்கள் பாவத்தில் இருந்த சமயத்திலேயே ನಾನು ನೀವು ಅದು ಪಾಪದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ பிதாவானவர் ತಂದೆಯಾದ தம் ஒரே பேரான குமாரனை அனுப்பி ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಕುಮಾರನ ಕಳಿಸಿ நம்மை பிதாவுடைய கோபத்திலிருந்து, ದೇವರ ಕೋಪದಿಂದ, பாவத்திலிருந்து, ಪಾಪದಿಂದ, நரகத்திலிருந்து, ನರಕದಿಂದ, பிசாசின் கட்டுகளிலிருந்து ಪಿಶಾಚಿಯ ಬಂಧನದಿಂದ இயேசு நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்று வார்த்தை ಯೇಸು சொல்கிறது. ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நான் நீங்கள் கிறிஸ்துவை மட்டும் தான் ஆராதிக்க வேண்டும். ನಾನು ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಮಾತ್ರ ಆರಾಧಿಸಬೇಕು. அப்பொழுது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் ಈ என்றால் ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ கிறிஸ்தவர்களுக்கு அங்கு அநேக விதமான உபத்திரவம் இருந்தது. ಅಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರುಗಳಿಗೆ ಅನೇಕ ವಿಧವಾದ ಉಪದ್ರವಗಳಿತ್ತು. இந்த ரோம ராஜ்ய ஜனங்கள் வந்து இப்படியாக சொல்லினார்கள், ರೋಮ ರಾಜ್ಯದ ಜನರು ಹೀಗೆ ಹೇಳಿದರು, நீங்கள் செசரை வணங்க வேண்டும், ನೀವು ಸೆಸರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தத்துவத்தை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ನೀವು ನಿರಾಕರಿಸಬೇಕು. யாராவது செசரை கர்த்தர் என்று அறிக்கையிடாமல் விட்டால் ಯಾರು ಒಂದು ಸೆಸರನ್ನು அறிக்கை ಮಾಡದೇ ಇರುತ್ತಾರೋ இவர்களை பற்றி இவர்கள் எரித்து விடுவார்கள். ಅವರುಗಳು ನಾಶವಾಗುವರು. இவர்களை எரித்து விடுவார்கள். ಅವರುಗಳನ್ನು ಅವರು ನಾಶ ಮಾಡುವರು. பப்ளிக் பிளேஸ்ல எரித்து விடுவார்கள். ಬಹಿರಂಗವಾಗಿ ಅವರನ್ನು ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಸುಟ್ಟು ಬಿಡುವರು. நெருப்பில எரித்து விடுவார்கள். ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಅವರುಗಳನ್ನು ஆனால் ಸುಟ್ಟು எத்தனையோ விசுவாசிகள் பார்த்தீர்கள் ಎಷ್ಟೋ என்றால் ವಿಶ್ವಾಸಿಗಳು இயேசு தானுடைய கர்த்தர் என்று, ಯೇಸುವಿನ ದೇವರು, இயேசு தானுடைய கர்த்தர் என்று ಯೇಸುವಿನ ದೇವರು சந்தோஷமாக மரித்தார்கள். ಸಂತೋಷವಾಗಿ ஏனென்றால் அவர் மரித்த உடனேயே ಅವರು ಸತ್ತ ಕೂಡ அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ಅವರು இருப்பார்கள். ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ஆனால் ಇರುವರು. அந்த சமயத்திலே ಆ ಸಮಯದಲ್ಲಿ செசரை வணங்கிவிட்டு ಸೆಸರನ್ನು ಆರಾಧಿಸಿ இயேசு கிறிஸ்துவை நாம் நீங்கள் நிராகரித்து விட்டோம் என்றால் ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ನಿರಾಕರಿಸಿದ್ದಾರೆ. சில நாட்கள் இந்த உலகத்தில் நான் நீங்கள் வாழலாம், ಕೆಲವು ದಿವಸಗಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಬಹುದು. ஆனால் நித்திய நரகம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ನರಕವೆಂದು ವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அதை போலதான் ಅದರ ಹಾಗೆ நான் நீங்கள் இந்த உலகத்திலே ನೀವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ அநேக விதமான காரியங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. இப்பொழுது நான் நீங்கள் அந்த நாட்களில் செசர் கர்த்தர் என்று ஜனங்கள் ஆராதித்துக் ಆ கொண்டிருந்தார்கள். ದೇಶಗಳಲ್ಲಿ அந்த ಸೆಸರೇ ಕರ್ತನೆಂದು ಅನೇಕ ಜನಗಳು ಆರಾಧಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விக்கிரகங்கள் இருக்கிறது. ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ವಿಗ್ರಹಗಳಿದೆ. ஆண்டவரை விட்டுவிட்டு ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು அநேக விக்கிரகங்களை நான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ಅನೇಕ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, மனுஷர்கள் அவர்களுடைய இருதயத்திலே ಅವರುಗಳ ಹೃದಯದಲ್ಲಿ ஒரு விக்கிரகங்களை வைத்து ಒಂದು ವಿಗ್ರಹಗಳನ್ನು அதை ಇಟ್ಟು ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. ಅವರುಗಳು ಆರಾಧಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. தேவனுடைய ஜனங்களே, ದೇವ ಜನರೇ, நான் நீங்கள் விக்கிர ஆராதனையை விட்டு விலகி ஓட வேண்டும். ನೀವು ಒಂದು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕು. நான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்க்கையை வாழ்ந்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನಾವು ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಿ அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நான் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். ಆತನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ನಾನು ನೀವು ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಲಿದ್ದಾನೆ. நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತಲಿದ್ದೀರಿ. ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நான் நீங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ನೀವು ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಮನ நான் ತಿರುಗಬೇಕು. நீங்கள் கேட்க வேண்டும். ನಾನು ನೀವು
ಕೇಳಬೇಕು. ಯೇಸುವಿನ வாழ்க்கையில் என்ன விக்கிரகங்கள் இருக்கிறது? ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ವಿಗ್ರಹ ಇದೆ? உங்களை நான் மறுதலித்து விட்டு நான் எதை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன்? ನಿರಾಕರಿಸಿ ನಾನು ಯಾವುದನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ? நான் நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. ನಾವು ನೀವು ಸ್ವಲ್ಪ ಶೋಧಿಸಿ ನೋಡುವಂತ ಕಾರ್ಯಗಳಾಗಿದೆ. அப்பொழுது இது அநேக கிறிஸ்தவர்கள் ಆಗ ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು வேறொருவரை ஆராதிக்காமல் ಅದರ ಆ ಒಂದು ಅರಸನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. இயேசு தான் கர்த்தர் என்று அறிக்கையிட்டார்கள். ಯೇಸುವೇ ಕರ್ತನೆಂದು அறிக்கை ಮಾಡಿದ್ದಾರೆ. கர்த்தர் என்றால் என்ன? ಕರ್ತನೆ ಎಂದರೆ ಏನು? கர்த்தர் என்றால் அதிகாரி, ಅಧಿಕಾರಿ, ஆளுகை செய்கிறவர், ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರು, அவர் ராஜாவாக இருக்கிறார். ರಾಜವಾಗಿದ್ದಾರೆ. நான் நீங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். ನಾವು ನೀವು ಗುಲಾಮರುಗಳಾಗಿದ್ದೇವೆ. நான் நீங்கள் எதற்காக அடிமைகளாக இருக்கிறோம்? ನಾವು ನೀವು ಯಾವುದಕ್ಕೆ ದಾಸರಾಗಿದ್ದೇವೆ? நான் நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம். ನಾವು ನೀವು ಪಾಪಗಳಿಗೆ ದಾಸರಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் இப்பொழுது வார்த்தை சொல்லுகிறது, ಈಗ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இயேசு அவருடைய ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ಯೇಸು ಆತನ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ್ದಾರೆ. இப்ப நாங்கள் பிசாசுக்கு அடிமை அல்ல, ಈಗ ನಾವು ಪಿಶಾಚಿಗೆ ಗುಲಾಮರಲ್ಲ, இந்த உலகத்திற்கு அடிமை அல்ல, ನಾವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಗುಲಾಮರಲ್ಲ, ஆனால் கிறிஸ்துவின் அடிமைகளாக இருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನಾವು ஒரு ಗುಲಾಮರುಗಳಾಗಿದ್ದೇವೆ. கிறிஸ்தவன் யார் என்றால் ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಯಾರು? அவன் கிறிஸ்துவின் அடிமையாக இருக்கிறான். ಅವನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಗುಲಾಮನಾಗಿದ್ದಾನೆ. நான் நீங்கள் கிறிஸ்துவின் அடிமையாக இருக்கிறோமா? ನಾನು ನೀವು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ದಾಸರಾಗಿದ್ದೇವೆ. கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறோமா? ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುತ್ತೇವೆ. அவருடைய சித்தத்தை நான் நீங்கள் நிறைவேற்றுகிறோமா? ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನಾವು ನೆರವೇರಿಸುತ್ತೇವೆ. அநேக ஜனங்கள் கர்த்தர் கர்த்தர் என்று வாயிலே அறிக்கை ಅನೇಕ இடுகிறார்கள். ಜನರು ಕರ್ತನು ಕರ್ತನು ಎಂದು ಬಾಯಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனால் அவர் வாழுகிற விதத்திலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்துக் ಆಗ கொண்டிருக்கிறார்கள். ಅವರು ಜೀವಿಸುತ್ತಿರುವಂತ ಅವರ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಅವರು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. இயேசு அநேக சபைக்கு வந்த ஜனங்களை நியாய தீர்ப்பின் நாளில் இப்படியாக பார்த்து சொல்லுகிறார். ಯೇಸು ಸಭೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಅನೇಕ ಜನಗಳನ್ನು ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿವಸದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அநேக பேர் வந்தாங்க இப்படியாக சொல்லுவார்கள், ಅನೇಕ ಮಂದಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தாவே கர்த்தாவே ಕರ್ತನೆ ಕರ್ತನೆ கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள். ಕರ್ತನೆ ಕರ್ತನೆ ಎಂದು ಕರೆಯುತ್ತಾರೆ. அவர்கள் வெறும் வாயினாலே மட்டும் தான் கர்த்தர் என்று அறிக்கையிட்டார்கள். ಬಾಯಿಂದ ಮಾತ್ರ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் அவர் கர்த்தரை அறிக்கையிடவில்லை. ಆದರೆ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಅವರು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕ ಅವರು ಕರ್ತನನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அவர் பிரியமாக ஆண்டவருக்கு பிரியமாக வாழவில்லை. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಜೀವಿಸಲಿಲ್ಲ. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் ಆದರೆ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವಂತ ನಾನು இயேசுவை கர்த்தர் என்று வாயினால் அறிக்கையிடுகிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನೇ ಆತನೇ ಕರ್ತನೆಂದು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ. அவருடைய கர்த்தத்துவத்திற்கு நான் நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். ಆತನ ಕರ್ತತ್ವಕ್ಕೆ ನಾನು ನೀವು ಅಡಗಿರಬೇಕು. அவர் என்ன சொல்லுகிறாரோ நான் நீங்கள் அதை செய்ய வேண்டும். ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೋ ಅದನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕು. நான் நீங்கள் எப்படி வேணாலும் வாழுவதற்காக இயேசு கிறிஸ்து என்னை முன்னை மீட்கவில்லை. ನಾವು ಹೇಗಾದರೂ ಜೀವಿಸುವಂತೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ವಿಮೋಚಿಸಲಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಗೆ ತಂದೆ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದು ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ಅವರು ನೆರವೇರಿಸಿದರು, அதை போலதான் ஒரு கிறிஸ்தவர்களும் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತರು இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை அறிந்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದು அந்த சித்தத்தின் பிரகாரமாய் நான் நீங்கள் வாழ வேண்டும். ಅವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾನು ನೀವು ಜೀವಿಸಬೇಕು. இதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அதனால் அப்போ எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ವಚನ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ஸ்மிர்னா சபைக்கு எழுதுவதாவது, ಸ್ಮಿರ್ನಾ ಸಭೆಗೆ ಬರೆಯುವುದೇನೆಂದರೆ, அப்பொழுது தேவதூதரானவர் ಆಗ ದೇವದೂತನು நீங்க வந்து யார் என்றால் ಇದು ಯಾರೆಂದರೆ சபையில இருக்கிற ஊழியக்காரன். ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಸೇವಕರು. அந்த தூதர் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೂತನೆಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் இந்த சபையை ಈ ಸಭೆಯನ್ನು ஊழியக்காரனுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ಒಬ್ಬ ಸೇವಕನ ಕೈಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ எபிரேயர் 13 அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 13:8 ವಚನ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ஊழியக்காரனானவர் ದೇವ ಸೇವಕರು ஒரு ஆத்மாவிற்காக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ಒಂದೊಂದು ಆತ್ಮಗಳಿಗೆ ಅವನ ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸಬೇಕಾಗಿದೆ. ஆண்டவர் ஊழியக்காரனை எதற்காக சபையில வைத்திருக்கிறார் என்றால் ದೇವರ ಸೇವಕನನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದರೆ, ஜனங்களை தேவனுடைய வார்த்தைகளில் வழிநடத்தும்படியாக, ಜನಗಳನ್ನು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುವಂತೆ, ஜனங்களை தேவனுடைய சித்தங்களை அறியும்படியாய், ನಾವು ಜನಗಳು ದೇವರ அவருடைய ஆடுகளை போஷிக்கும்படியாய், ಆತನ ಕುರಿಗಳನ್ನು ಪೋಷಿಸುವಂತೆ, அவருடைய ஆடுகளை காப்பாற்றும்படியாய் ಆತನ ಕುರಿಗಳನ್ನು ಕಾಪಾಡುವಂತೆ ஆண்டவர் சபையில ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். ದೇವರು ಸಭೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಸೇವಕರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்பொழுது 8வது வசனம் சொல்லுகிறது, 8ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, நான் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறேன். ನಾನೇ ಪ್ರಾರಂಭವೂ ಅಂತ್ಯವೂ இது ಆಗಿದ್ದೇನೆ. எதை குறித்து பேசுகிறது ಇದು என்றால் ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿ இயேசு ಮಾತಾಡುತ್ತದೆ? கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை குறித்து பேசுகிறது. ಯೇಸುವಿನ ಗುಣಾತಿಶಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ இந்த ಮಾತಾಡುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் என்னவாக இருக்கிறது ಇದು என்றால் ಯೇಸುವಿನ ಗುಣಾತಿಶಯ ಏನಾಗಿದೆ? அவர் இப்படியாக சொல்லுகிறார், ಹೇಳ್ತಾರೆ, நானே ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறேன். ನಾನೇ ಮೊದಲನೆಯವನು ಕಡೆಯವನು ಆಗಿದ್ದೇನೆ. இது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. ಇದು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಇದು ಮಾತಾಡುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவர் மகத்துவம் நிறைந்தவர், ಅದು ಮಾತು ತುಂಬಿದವರು, அது ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. ಗುಣಾತಿಶಯ, அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறது. ಸೇನಾಧೀಶನಾದ ಕರ್ತನು ಪರಿಶುದ್ಧನೆಂದು ಹೇಳುತ್ತದೆ. அது
அது ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. ಗುಣಾತಿಶಯವಾಗಿದೆ. அவர் சர்வ வியாபி என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಸರ್ವ ವ್ಯಾಪಿ ಎಂದು ವಾಕ್ಯ அது ಹೇಳುತ್ತದೆ. ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. ಅದು ಗುಣಾತಿಶಯವಾಗಿದೆ. அவர் இரக்கத்தை காண்பிக்கிற தேவன் என்று சொல்லுகிறது. ಅದು ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವ ದೇವರೆಂದು ಹೇಳುತ್ತದೆ. அது ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. ಅದು ಗುಣಾತಿಶಯವಾಗಿದೆ. அவர் கோபம் நிறைந்தவர் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಕೋಪ ತುಂಬಿದವರು ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அது ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. ಅದು ಗುಣಾತಿಶಯವಾಗಿದೆ. அப்ப இயேசு கிறிஸ்துவிற்கு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ அநேக குணாதிசயங்கள் இருக்கிறது. ಗುಣಾತಿಶಯವಿದೆ. அவர் ஜனங்களுடைய இருதயத்தை அறிகிற தேவனாக ಜನರ இருக்கிறார். ಹೃದಯವನ್ನು ತಿಳಿಯುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். அவர் ಸರ್ವ ವ್ಯಾಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. சகலவற்றையும் ஆளுகை செய்கின்ற தேவன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಸಕಲವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ದೇವರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது யோவான் இப்படியாக சொல்லுகிறார். ಯೋಹಾನನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. இயேசு கிறிஸ்துவானவர் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். ಅವನು ಆದಿಯೂ ಅಂತ್ಯವೂ ಆಗಿದ್ದಾನೆ. அவர் ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். ಅಲ್ಫಾ ಒಮೆಗಾ ಆಗಿದ್ದಾನೆ. வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனத்திலே 8ನೇ ವಚನ இப்படியாக சொல்லுகிறது. ಹೇಳುತ್ತದೆ. நானே ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன். ನಾನು ಅಲ್ಫಾ ಒಮೆಗಾವೂ ಆಗಿದ್ದೇನೆ. இருக்கிறவராகவும் இருந்தவராகவும் ಇರುವಾತನು இருக்கிறவராகவும் வருகிறவராகவும் இருக்கிறேன். ನಾನೇ ಇರುವಾತನು ಇದ್ದಾತನು ಬರುವಾತನು ಆಗಿದ್ದೇನೆ. 22வது அதிகாரம் 22ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. ವಚನ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. நானே ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன். ನಾನು ಅಲ್ಫಾ ಒಮೆಗಾ ಆಗಿದ್ದೇನೆ. நானே ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறேன் ನಾನೇ ಮೊದಲನೆಯವನು ಕಡೆಯವನು ಆಗಿದ್ದೇನೆ என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் பழைய ஏற்பாடு வாசித்தீர்கள் என்றால் ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಓದಿದಾಗ ಯೆಶಾಯ 44வது அதிகாரம் ಯೆಶಾಯ 44ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது ವசனத்தை வாசிக்கலாம். 6ನೇ ವಚನ ನೋಡೋಣ. இந்த வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. இல்லையா? நம்ம தேவனுடைய செய்தி கேட்கிறது எதற்காக? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವುದು ಯಾತಕ್ಕೆ? ஆண்டவரை குறித்து அறியும்படியாய். ದೇವರ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಯುವಂತೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ல இருந்து யாரும் பென் இல்லாம புக் இல்லாம யாரும் வரக்கூடாது. ಒಂದು ವಾರ ಪುಸ್ತಕ ಒಂದು ಪೆನ್ ಇಲ್ಲದೆ ಯಾರು ಬರಬಾರದು. எல்லா சர்ச்சுக்கு எதுக்காக வரணும்? ಎಲ್ಲ ಸಭೆಗಾಗಿ ಯಾತಕ್ಕೆ ಬರಬೇಕು? வார்த்தையை கற்றுக்கொள்ள. ವಾಕ್ಯವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಿ. நீங்க கேட்டீங்க விடுறது இல்ல. ಕೇಳಿ ಹಾಗೆ ಬಿಡುವುದಕ್ಕೆ. இப்ப வீட்டுக்கு போய் தியானிக்கணும். ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. அதற்காக தான் தேவனுடைய வார்த்தை. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ. ஏசாயா ಯೆಶಾಯ 44வது அதிகாரம் 44 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6ನೇ ವಚನ ನೋಡೋಣ. நான் முந்தினவரும் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. நான் பிந்தினவரும் தானே. என்னை தவிர தேவன் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஆமென். ஏசாயா 48:12வது வசனத்தை வாசிக்கலாம். ಯೆಶಾಯ 48:12ನೇ ವಚನ ನೋಡೋಣ. யாக்கோபே யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு. நான் அவரே நானே முந்தினவரும் நானே பிந்தினவரும் ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ஏசாயா இந்த குணாதிசயத்தை பிதாவிற்கு ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ತಂದೆಗೆ ಹೋಲಿಸಿ ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பிதாவானவர் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார். ಮೊದಲನೆಯವನು ಕೊನೆಯವನು ಆಗಿದ್ದಾರೆ. அதே ஒரு வார்த்தையை ಅದೇ ವಾಕ್ಯವನ್ನು யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. பிதா எப்படி ಆண்டவராக இருக்கிறாரோ ಹೇಗೆ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறாரோ ಮೊದಲನೇ ಹಾಗೂ ಕೊನೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறார். ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவரும் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார். ಆತನು ಮೊದಲನೆಯವನು ಕೊನೆಯವನು ಆಗಿದ್ದಾನೆ. இங்கே நாங்கள் திருத்துவத்தின் தேவனை நீங்கள் ஆராதிக்கிறோம். ನಾವು ತ್ರಿಯೇಕ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. பிதாவும் ஆண்டவர், ತಂದೆಯು ದೇವರು, குமாரனும் ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ದೇವರು. இந்த திரியோக தேவனை நீங்கள் ஆராதிக்கிறோம். ತ್ರಿಯೇಕ ದೇವರನ್ನು ನಾನು ನೀವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. அப்பொழுது எப்பொழுது ஆண்டவர் நானே ஆரம்பமும் முடிவும் என்று சொல்லுகிறாரோ ದೇವರು ನಾನೇ ಪ್ರಾರಂಭವೂ ಕೊನೆಯೂ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೋ அவருடைய தெய்வத்துவத்தை குறித்து பேசுகிறது. ದೈವತ್ವವನ್ನು ಕುರಿತಾಗಿ அவரை தவிர வேறு தேவன் யாரும் இல்லை. ಅವರನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾವ ದೇವರು ಇಲ್ಲ. அவர்தான் ஒரு உண்மையான தேவன் என்று ನಿಜವಾದ ದೇವರು ಎಂದು ஏசாயா நம்மளை பார்த்து தெளிவாக சொல்லுகிறார். ಯೆಶಾಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அதை போலவே ಹಾಗೆ யோவான் பிதாவினுடைய குணாதிசயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ಯೇಸುವಿಗೆ ಹೋಲಿಸಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. பிதா எப்படி ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறாரோ ಹೇಗೆ ಅವರ ಆದಿ ಅಂತ್ಯವಾಗಿದ್ದಾರೆ, குமாரனும் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார். ಅವನು ಕೂಡ ಪ್ರಾರಂಭವೂ ಅಂತ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. இது இயேசு கிறிஸ்து இந்த உலகம் உருவாக்குறதுக்கு முன்பாகவே ಹುಟ್ಟು ಮಾಡುವುದಕ್ಕೆ அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ಆತನು ಇದ್ದ ಹಾಗೆ ಇದ್ದಾನೆ. இந்த உலகமும் அழிந்து போகும், ಲೋಕವು ನಾಶವಾಗುವುದು, ஜனங்கள் அழிந்து விடுவார்கள், ಜನಗಳು ನಾಶವಾಗುತ್ತಾರೆ, பிசாசின் சேனைகளும் அழிந்து விடும். ಸೈನ್ಯವು ஆனால் ನಾಶವಾಗುವುದು. ஆண்டவர் நித்தியத்திற்கும் இருப்பார் என்ற தேவனுடைய வாக்கு ದೇವರು சொல்கிறது. ನಿತ್ಯತ್ವಕ್ಕೂ ಆತನು ಇರುತ್ತಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. ಆತನಿಗೆ ಪ್ರಾರಂಭವಿಲ್ಲ ಅಂತ್ಯವೂ ಇಲ್ಲ. நீங்கள் அநேக விதத்தில் யோசிப்போம். ನಾವು ನೀವು ಅನೇಕ ವಿಧದಲ್ಲಿ ಯೋಚಿಸೋಣ. ஆண்டவர் எப்படி பிறந்தார்,
பிறந்தார் ದೇವರು ಹೇಗೆ ಹುಟ್ಟಿದರು, ஆண்டவர் எங்கேருந்து ಅವರು வந்திருக்கிறார் ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ என்று ಅನೇಕ ವಿಧத்தில் ನಾನು நீங்கள் யோசிப்போம். ಎಂದು ಅನೇಕ ವಿಧದಲ್ಲಿ ನಾವು ನೀವು ಯೋಚಿಸಬಹುದು. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ಕೇಳ್ತದೆ, அவர் பிறக்கவும் இல்லை, ಆತನು ಹುಟ್ಟಲೂ ಇಲ್ಲ, அவர் மரிப்பதும் இல்லை, ಆತನು ಸಾಯುವುದೂ ಇಲ್ಲ. அவர் இருக்கிறவராகவே ಆತನು இருக்கிறார். ಹಾಗೆಯೇ ಇದ್ದಾನೆ. நித்தியத்திலிருந்து இருந்து கொண்டே இருக்கிறார். ಆತನು ನಿತ್ಯತ್ವಕ್ಕೆ ಅವರು ಹಾಗೆ ಇರ್ತಾರೆ. அவருடைய ஆளுகைக்கு ಆತನ ಆಳ್ವಿಕೆಗೆ ஒரு முடிவே இல்லை. ಅಂತ್ಯವೇ ಇಲ್ಲ. அவர் ஆளுகை செய்கின்ற தேவன். ಆತನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ இந்த ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உலகத்தில் எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்கள் வரலாம், ಲೋಕದ ಎಷ್ಟೋ PM ಗಳು ಬರಬಹುದು, சிஎம்கள் வரலாம், CM ಗಳು ಬರಬಹುದು, பிரசிடென்ட்கள் வரலாம். ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಗಳು ಬರಬಹುದು. இவர்கள் பிறப்பார்கள், ಇವುಗಳು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ, மரித்து விடுவார்கள். ಸಾಯುತ್ತಾರೆ. ஆனால் நான் நீங்கள் ஆராதிக்கிற ஒரு ராஜா இருக்கிறார். ನಾನು ವಾರಸುವ ಒಬ್ಬ ರಾಜ ಇದ್ದಾನೆ. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. ಆತನಿಗೆ ಪ್ರಾರಂಭವಿಲ್ಲ, ಆತನಿಗೆ ಅಂತ್ಯವಿಲ್ಲ. அந்த ராஜாவை நான் நீங்கள் ஆராதித்துக் ಆ கொண்டிருக்கிறோம். ರಾಜನನ್ನೇ ನಾವು ನೀವು ಆರಂಭಿಸುತ್ತೇವೆ. என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவர் நித்தியத்திற்கும் இருப்பார் என்று ಆತನು ನಿತ್ಯತ್ವಕ್ಕೂ ಇರುತ್ತಾರೆ. அவரೇ சொல்லுகிறார். ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. இது எதை குறித்து பேசுகிறது ಯಾರ என்றால் ಕುರಿತು ಮಾತಾಡುತ್ತದೆ? இயேசு கிறிஸ்துவுடைய ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ நித்தியத்துவத்தை குறித்து பேசுகிறது. ನಿತ್ಯತ್ವವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ. அநேக ஜனங்கள் இப்படியாக சொல்லுவார்கள், ಜನರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களுடைய இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 2000 வருடத்துக்கு முன்பாக தான் பிறந்தார். 2000 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ அதற்கு முன்பாக எங்கே இருந்தார் என்று ಮುಂಚೆಯಲ್ಲಿ ಇದ್ದರು. ஜனங்கள் கேட்பார். ಜನರಿಗೆ ಕೇಳುತ್ತಾರೆ. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது, ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿದೆ. வார்த்தை தேவனோட இருந்தது, ದೇವರ ಜೊತೆ அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. ವಾಕ್ಯವೇ ದೇವರಾಗಿತ್ತು. 1 யோவான் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ಯೋಹಾನ சாரி, யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ಯೋಹಾನನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்பொழுது இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பதற்கு முன்பாக ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ அவர் இருந்தார். ಆತನು ಇದ್ದರು. அவருக்கு ஒரு சரீரம் இல்லை. ಆತನಿಗೆ ಒಂದು ಶರೀರವಿಲ್ಲ. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இல்ல வார்த்தை ವಾಕ್ಯ மாமிசமாகினது. ಮಾಂಸವಾಯಿತು. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡಿದನು? அவருடைய தெய்வத்துவத்திற்கு ದೈವತ್ವಕ್ಕೆ அவருடைய ஹியூமனிட்டியை ஜாயின் செய்து கொண்டார். ಅವರು ಒಂದು ಮನುಷ್ಯತ್ವವನ್ನು ಅವರು ಅದರಲ್ಲಿ ஆண்டவர் என்ன செய்தார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದರು? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ದೇವರು ஆண்டவரை மனுஷ ரூபத்தில் பிறந்தார். ದೇವರು ಮನುಷ್ಯನ ರೂಪದಲ್ಲಿ ಅವರು ಬಂದರು. அதுதான் நான் நீங்கள் விசுவாசிக்கிறோம். ನಾನು ವಿಶ್ವಾಸ அவர் ಮಾಡುತ್ತೇನೆ. 100% ஆண்டவராக இருக்கிறார். ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் 100% மனிதனாக இருக்கிறார். ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. ஏனென்றால் ஆண்டவர் மரிக்க முடியுமா? ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ಸಾಯಲು ಸಾಧ್ಯವಾ? ஆண்டவர் மரிக்க முடியுமா? ದೇವರು ಸಾಯಲು ಸಾಧ್ಯವಾ? இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಗೆ ಸತ್ತರು? ಮಾಂಸ அவருடைய மாமிசத்திலே மரித்தார். ಅವರು ಮಾಂಸದಲ್ಲಿ ಸತ್ತರು. ஏனென்றால் ஆண்டவர் மரித்தால் ದೇವರು ಮರಿದೆ ಸತ್ತರೆ அவர் ஆண்டவரே இல்ல. ದೇವರೇ ಅಲ್ಲ. ஆண்டவர் மரிக்க முடியாது. ದೇವರು ಸಾಯಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் மரித்து விட்டால் ದೇವರು ಸತ್ತರೆ இந்த உலகமே அழிந்து விடும். ಲೋಕವೇ ನಾಶವಾಗುತ್ತದೆ. அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡಿದನು? ஜனங்களுடைய பாவங்களை எடுக்கும்படியாய், ಜನಗಳ ಪಾಪವನ್ನು ತೆಗೆಯುವಂತೆ, ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாய் ಜನಗಳ ಪಾಪದಿಂದ ರಕ್ಷಿಸುವಂತೆ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ வருகிறார். ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದರು. யோவான் 1வது அதிகாரம் ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 29வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 29ನೇ ವಚನ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி ಇದೋ ದೇವರ ಯಜ್ಞದ ಕುರಿ, உலகத்தின் பாவங்களை ಲೋಕದ ಪಾಪಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕುವಂತ ದೇವರ ಕುರಿಮರಿ ಎಂದು ಹೇಳಿದನು என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வாக்கியம் அவர் எழுதுகிறது. நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார் என்று ಅವರು ಪಾಪಗಳನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತರು ಎಂದು தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப நித்தியத்தில் இருந்த தேவன் என்ன செய்கிறார்? ಒಂದು ನಿತ್ಯತ್ವದಲ್ಲಿದ್ದಂತ ದೇವರು ಏನು ಮಾಡಿದ? அவர் அந்த நித்தியத்தை விட்டு ಅವರು ಅವನ ನಿತ್ಯತ್ವವನ್ನು ಬಿಟ್ಟು அவர் உருவாக்கின இந்த உலகத்திற்குள்ளாகவே வருகிறார். ಆತನನ್ನು ರೂಪಿಸಿ ಒಂದು ಲೋಕಕ್ಕೆ ಅವರು ಬಂದರು. எனக்காக உனக்காக பிறந்து, ನನಗಾಗಿ ನಿನಗಾಗಿ ಹುಟ್ಟಿ, எனக்காக உனக்காக வாழ்ந்து, ನನಗಾಗಿ ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸಿ, நான் நீங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து மரித்து ನೀವು ಸಾಯಬೇಕಾದ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣವನ್ನು அவர் மறுபடியும் மரித்தவரிலிருந்து உயிர் தெழுந்தார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಪುನಃ ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಜೀವಂತವಾಗಿದ್ದರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அதற்கு பின்பு பிதாவுடைய வலது பாரிசத்திலே இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறார். ಆದ ಮೇಲೆ ತಂದೆಯ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಆತನು ಸಿಂಹಾಸನರೂಢನಾಗಿದ್ದಾನೆ. இந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் சீக்கிரமாய் நமக்காக ಯೇಸು வரப்போகிறார். ಕ್ರಿಸ್ತನು ಪುನಃ ಬೇಗನೆ ಬರುತ್ತಾನೆ ಎಂದು நான் நீங்கள் விசுவாசிக்கிறோம். ನಾನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ. அப்பொழுது இங்க என்ன சொல்லுகிறது? ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இயேசு கிறிஸ்து எல்லா விதமான கஷ்டங்கள் மத்தியில போனார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯೆ எல்லா விதமான அவமானங்களின் மத்தியில ಎಲ್ಲ போனார். ವಿಧವಾದ ಅವಮಾನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋದರು. கடைசியாக அவர்களை சிலுவையில் அடித்து விட்டார். ಕೊನೆಗಾಗಿ ಅವರು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆದರು. அவர் மரித்தார். ಅವರು ಸತ್ತರು. அவருடைய மரணத்தின் மூலமாய் ಅವರ ಮರಣದ ಮೂಲಕ அவர் மரணத்தின் அதிபதியை மேற்கொண்டார். ಅವರು ಮರಣದ ಅಧಿಪತಿಯನ್ನು ಜಯಿಸಿದರು. மரணத்தை அவருடைய ஆளுகையில் எடுத்துக்கொண்டார் என்று ಮರಣವನ್ನು ತನ್ನ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡರು ಎಂದು தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அவர் ಹೇಳುತ್ತದೆ. ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார். ಆತನೇ ಆದಿಯೂ ಅಂತ್ಯವೂ
ಆಗಿದ್ದಾನೆ. அவர் மரித்தார், ಅದು ಸತ್ತನು, ஆனால் இப்பொழுது ಆದರೆ ಈಗಲೂ ஜீவனுக்குள்ளாக வந்தார் என்று ಅವರು ಜೀವದೊಳಗೆ ಬಂದರು. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நான் நீங்கள் மரித்த தேவனை ஆராதிக்கவில்லை, ನಾನು ನೀವು ಸತ್ತಂತ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ஆனால் இப்பொழுது பரலோகத்திலே உயிரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ಈಗಲೂ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. நம்ம ராஜாவை நான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ನಮ್ಮ என்று ರಾಜನನ್ನು ನಾನು ನೀವು ಆರಾಧಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. நான் நீங்கள் அறிய வேண்டும். ನಾವು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. 9வது வசனத்தை வாசிக்கலாம். 9ನೇ ವಚನ ನೋಡೋಣ. வெளிப்படுத்தின விசேஷம். ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥ, உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிற செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்பொழுது இயேசு ஸ்மிர்னா சபையை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ಸ್ಮಿರ್ನಾ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ நான் உங்களுடைய உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன், ನಾನು ನಿಮ್ಮ ಉಪದ್ರವವನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ, உங்களுடைய பாவர்ட்டியை நான் அறிந்திருக்கிறேன், ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಒಂದು ದರಿದ್ರವನ್ನು ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ, உங்களுடைய தரித்திரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ ಎಂದು இயேசு இங்கே அவர்களை பார்த்து சொல்லுகிறார். ಅವರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீர்கள் என்றால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೋಡುವಾಗ அவர் ஆண்டவராய் இருக்கிற காரணத்தினாலே ಕಾರಣದಿಂದ அவர் சகலவற்றையும் அறிகிற தேவனாக ಸಕಲವನ್ನು ತಿಳಿಯುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த ஜனங்கள் எந்த விதமான பாடுகள் மத்தியிலே, ಜನಗಳು ಯಾವ ವಿಧವಾದ ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, உபத்திரவங்கள் மத்தியிலே ಉಪದ್ರವದ ಮಧ್ಯದಲ್ಲಿ போய்கொண்டிருந்தார் என்று ಹೋಗುತ್ತಿದ್ದರು. இயேசு அறிந்திருந்தார். ಯೇಸು ತಿಳಿದಿದ್ದರು. ஏன் இயேசு அறிந்திருந்தார் என்றால் ಯೇಸು ತಿಳಿದಿದ್ದರು. அவர் இந்த உலகத்தில் இருந்த சமயத்திலே ಅವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸಮಯದಲ್ಲಿ அவரும் எல்லா விதமான பாடுகள் மத்தியிலே ಅವರು ಎಲ್ಲ போனார், ವಿಧವಾದ ಕಷ್ಟದ ಮಧ್ಯೆ ಹೋದರು, எல்லா விதமான கஷ்டங்கள் மத்தியிலே ಎಲ್ಲ போனார், ವಿಧವಾದ ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ எல்லா ಹೋದರು, விதமான அவமானங்களின் மத்தியிலே ಎಲ್ಲ போனார். ವಿಧವಾದ ಅವಮಾನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋದರು. நாம் நீங்கள் அநேக இப்படியாக நினைப்போம், ನಾವು ಈಗ ನೆನೆಸುತ್ತೇವೆ, ஐயோ இயேசு என்னுடைய கஷ்டங்களை ಯೇಸುವಿನ அறிந்திருக்கிறார், ಕಷ್ಟವನ್ನು ತಿಳಿದಿದ್ದಾರೆ, ஐயோ நான் போய்கொண்டிருக்கிற பிரச்சனை ಈಗ அறிந்திருக்கிறார். ನಾನು ಹೋಗುತ್ತಿರುವಂತ ಸಮಸ್ಯೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾ? எத்தனையோ தரம் நான் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுவோம், ಎಷ್ಟೋ ಸರಿ ನಾನು ನೀವು ಕಣ್ಣಿನಿಂದ ಹೇಳುತ್ತೇವೆ, ஆண்டவரே நான் படுகிற பாடுகளை நீங்கள் அறிந்திருக்கிறீரா, ನಾನು ಪಡುವಂತ ಕಷ್ಟ ನೀನು ತಿಳಿದಿದ್ದೀಯಾ, நான் போய்கொண்டிருக்கிற கஷ்டங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீரா. ನಾನು ಹೋಗುತ್ತಿರುವಂತ ದಾರಿಯನ್ನು ನೀನು ತಿಳಿದಿದ್ದೀಯಾ. எல்லா விதமான கேள்விகளை நான் நீங்கள் கேட்போம், யோசிப்போம். ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ, ನಾವು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுடைய உபத்திரவத்தை ನಾನು ನಿಮ್ಮ அறிந்திருக்கிறேன். ಉಪದ್ರವವನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. நீங்கள் ஒருவரும் எந்த விதமான கஷ்டங்கள் மத்தியில போய்கொண்டிருக்கிறீர்களோ, ಯಾವ ವಿಧವಾದ ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಲಿದ್ದೀರೋ, நீங்கள் எந்த விதமான அவமானங்களின் மத்தியில ಯಾವ போய்கொண்டிருக்கிறீர்களோ, ವಿಧವಾದ ಅವಮಾನದ ಮಧ್ಯೆ எந்த ಹೋಗುತ್ತಲಿದ್ದೀರೋ, விதமான உபத்திரவங்கள் மத்தியில ಯಾವ போய்கொண்டிருக்கிறீர்களோ, ವಿಧವಾದ ಉಪದ್ರವದ ಮಧ್ಯೆ ಹೋಗುತ್ತಲಿದ್ದೀರೋ, இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுடைய உபத்திரவத்தை ನಾನು அறிந்திருக்கிறேன். ನಿಮ್ಮ ಉಪದ್ರವವನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ஏனென்றால் கிறிஸ்து உபத்திரவம் மத்தியில போனார், ಆತನು ಉಪದ್ರವದ ಮಧ್ಯೆ ಹೋದರು, எல்லா விதமான பாடுகள் மத்தியில போனார். ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಷ್ಟದ ಮಧ್ಯೆ ಹೋದರು. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ಶಿಷ್ಯರು ನೋಡಿ ಹೇಳಿದರು, திடன் கொள்ளுங்கள், ದೃಢವಾಗಿರಿ, திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನರು உங்களை கஷ்டத்தின் மத்தியில நடத்துவார்கள், ಕಷ್ಟದ ಮಧ್ಯೆ உங்களை ನಡೆಸುತ್ತಾರೆ, அவமானப்படுத்துவார்கள், ಅವಮಾನಪಡಿಸುತ್ತಾರೆ, என்னை உபத்திரவப்படுத்தியிருக்கிறார்கள், ಉಪದ್ರವಪಡಿಸಿದ್ದಾರೆ, உங்களையும் உபத்திரவப்படுத்துவார்கள் என்று ಉಪದ್ರವಪಡಿಸುತ್ತಾರೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஜனங்கள் இந்த உலகத்தில் நம்மளுக்கு உபத்திரவத்தை கொடுக்கலாம், ಜನರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಉಪದ್ರವ ಕೊಡಬಹುದು, கஷ்டங்களை கொடுக்கலாம், ಕಷ್ಟ ಕೊಡಬಹುದು, எத்தனையோ விதமான கெடுதல்களை செய்யலாம். ಎಷ್ಟೋ ವಿಧವಾದ ಕೇಡುಗಳನ್ನು ಮಾಡಬಹುದು. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில ಆದರೆ ದೇವರು ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி ದೇವರು கொண்டிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುತ್ತಲಿದ್ದಾನೆ. நான் உங்களுடைய உபத்திரவத்தை ನಾನು அறிந்திருக்கிறேன், ನಿಮ್ಮ ಉಪದ್ರವವನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ, நான் உங்களுடைய உபத்திரவத்தை ನಾನು அறிந்திருக்கிறேன். ನಿಮ್ಮ ಉಪದ್ರವವನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்துவானவரும் ಯಾಕೆಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು அநேக விதமான உபத்திரவங்கள் மத்தியில போய் ಅನೇಕ வந்தார். ವಿಧವಾದ ಉಪದ್ರವದ ಮಧ್ಯೆ ಆತನು அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். ಅವರು ಈ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದರು. 1 யோவான் 5வது அதிகாரத்திலே 1 ಯೋಹಾನ 5ನೇ ಅಧ್ಯಾಯ இப்படியாக சொல்லுகிறது, ಹೇಳುತ್ತದೆ, யார் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசத்தை வைத்திருக்கிறார்களோ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟಿದ್ದಾರೆ, இவர்கள் உலகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ಅವರು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದ್ದಾರೆ. நான் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறோம். ನಾನು ನೀವು ಈ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದ್ದೇವೆ. எதற்கென்றால் ಯಾಕೆಂದರೆ கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் விசுவாசம் வைத்த காரணத்தினாலே, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟ ಕಾರಣ, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ಯೇಸು இருங்கள். ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ இந்த ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿ, உலகத்தில் எல்லா விதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಷ್ಟಗಳು, ಹೋರಾಟಗಳು ಬರಬಹುದು. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, ಆದರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, சத்ரு வெள்ளம் போல வருகிற சமயத்திலே ಶತ್ರು ಅಲೆ ಹಾಗೆ ಬರುವಾಗ தேவ ஆவியானவர் தன்னை கொடியேற்று நிற்கிறார். ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಧ್ವಜವೆತ್ತುತ್ತಾರೆ. தேவ ஆவியானவர் ದೇವರಾತ್ಮನು நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ சத்ரு ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. வெள்ளம் போல அநேக சமயத்தில் வருகிறார். ಶತ್ರು ಅಲೆ ಹಾಗೆ ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ, அநேக விதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறார். ಅನೇಕ ವಿಧವಾದ ಸಮಸ್ಯೆ ಕೊಂಡು நீங்கள் ಬರುತ್ತಾರೆ. கிறிஸ்தவர்களாக இருக்கிற காரணத்தில் அநேக ஜனங்கள் உங்களை துன்புறுத்துவார்கள்.
ಹಿಂಸಿಸುತ್ತಾರೆ, ಅನೇಕ ಜನಗಳು ಅವಮಾನಪಡಿಸುವಾர்கள், ನಿಮ್ಮನ್ನು ಅವಮಾನಪಡಿಸುತ್ತಾರೆ, ಅನೇಕ ವಿಧವಾದ ಪಾಡುகளை தருவார்கள். ಅನೇಕ ವಿಧವಾದ ಹಿಂಸೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உங்களுடைய உபத்திரவத்தை ನಾನು அறிந்திருக்கிறேன், ನಿಮ್ಮ ಉಪದ್ರವವನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ, உங்களுடைய தரித்திரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ದರಿದ್ರವನ್ನು ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. இயேசு நம்மளை பார்த்து ಯೇಸು சொல்லுகிறார். ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ அந்த ಹೇಳುತ್ತಾರೆ, ஸ்மிர்னா சபை பார்த்தீர்கள் என்றால் ಸ್ಮಿರ್ನ ಸಭೆ அது ನೋಡುವಾಗ ಒಂದು பணக்கார சபை அல்ல, ಅದು ಒಂದು ಐಶ್ವರ್ಯವಂತ ஒரு ಸಭೆ, சின்ன சபையாக இருந்தது. ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಭೆ. அந்த சபைகளுக்குள்ளாக ஏழைப்பட்ட ஜனங்கள் ಆ இருந்தார்கள். ಸಭೆಯೊಳಗೆ ಬಡ ಮಕ್ಕಳಿದ್ದರು. இந்த ஜனங்கள் விசுவாச இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த காரணத்தினாலே ಈ ಜನಗಳು ಕ್ರಿಸ್ತನೊಳಗಿದ್ದ ಕಾರಣ எல்லா விதமான காரியங்களை எரிந்து விட்டார்கள். ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. அந்த வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நான் உங்களுடைய ನಾನು ನಿಮ್ಮ உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன், ಭಯವನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ, உங்களுடைய தரித்திரத்தையும் ನಿಮ್ಮ அறிந்திருக்கிறேன், ದರಿದ್ರವನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ, ஆனாலும் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக ಆದರೆ இருக்கிறீர்கள். ನೀವುಗಳು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿದ್ದೀರಿ. இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ இந்த ಹೇಳುತ್ತಾರೆ, உலகத்திலே லோகத்திலே நீங்கள் தரித்திரராக இருக்கலாம், ನೀವು ದರಿದ್ರರಾಗಿರಬಹುದು, ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கண்களிலே ಯೇಸುವಿನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ನೀವು ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿದ್ದೇವೆ. நீங்கள் லேதோக்கிய சபையை குறித்து வாசித்தீர்கள் என்றால் ನಾನು ಲೆವೋನಿಕ ಸಭೆಯ ಕುರಿತಾಗಿ இந்த ಓದುವಾಗ சபை இப்படியாக சொல்லிக் கொண்டிருந்தது, ಆ ಸಭೆ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾ நாங்கள் ಇತ್ತು, ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿ நம்முடைய சபைகளுக்குள்ளாக ಸಭೆಯೊಳಗೆ வேறு ஐஸ்வர்யவான்கள் வருகிறார்கள். ಐಶ್ವರ್ಯವಂತರು ಬರ್ತಾರೆ. இன்றைக்கு சபை அப்படித்தான் இருக்கிறது. ಸಭೆಗಳು ಹಾಗೆ ಇದೆ. ஜனங்களுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கிறது. ಅಂದ್ರೆ ಜನಗಳಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೆಮ್ಮೆ ಇದೆ. எங்க சபைக்கு வாருங்கள், ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬನ್ನಿ, உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், ನಿಮಗೆ ಐಶ್ವರ್ಯ உங்களுக்கு ಬರ್ತದೆ, பணம் கிடைக்கும், ನಿಮಗೆ ಹಣ ಬರ್ತದೆ, உங்களுக்கு புகழ் கிடைக்கும் ನಿಮಗೆ ಪದವಿ ಬರ್ತದೆ. என்று ஜனங்கள் இன்றைக்கு ಜನರಿಗೆ அதற்காகத்தான் சபைகளுக்கு போகிறார்கள். ಕಾರಣ ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ, அவர்கள் சொல்லுகிறார்கள், ಹೇಳುತ್ತಾರೆ, நமக்கு ஒரு குறை இல்லை, ನಮಗೆ ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲ, ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார், ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து கொண்டே ದೇವರು இருக்கிறார். ಐಶ್ವರ್ಯ ಕೊಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஆனால் ஆண்டவர் ದೇವರು அந்த சபையை பார்த்து ಆ சொல்லுகிறார், ಸಭೆ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, நீ உலகத்தின் காரியத்திலே ನೀನು ಲೋಕದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தாலும் ನೀನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದರೆ ஆவிக்குரிய காரியத்திலே ಆತ್ಮಿಕವಾದ நீ ಜೀವಿತದಲ್ಲಿ நிர்வாணியாக இருக்கிறாய் ನೀನು என்று ನಿರ್ಮಾಣವಾಗಿದ್ದೀಯ. ஆண்டவர் இந்த லேதோக்கிய சபை விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். ದೇವರ ಒಂದು ಲೆವೋನಿಕ ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, இன்றைக்கு சபைகள் அப்படி இருக்கிறது. ಸಭೆಗಳು ಹಾಗೆ ಇದೆ. சபை எதற்காக ஜனங்கள் சபைகளுக்கு போகிறார்கள்? ಸಭೆ ಜನಗಳು ಅಂದ್ರೆ ಸಭೆಗಳಿಗೆ ಜನಗಳು ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ? இன்றைக்கு ஜனங்கள் ಇದು ಜನಗಳು ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளுக்குள்ளாக கூட்டிக் கொண்டு வருவதில்லை. ಜನಗಳಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿ ಸಭೆಗಳಿಗೆ ಜನರನ್ನು ತರುವುದಿಲ್ಲ. நீங்கள் ஐஸ்வர்யவானாக வேண்டுமா? ನೀವು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಬೇಕು. எங்க சபைகளுக்குள்ளாக வாருங்கள். ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬನ್ನಿ. உங்களுக்கு BMW கார் வேணுமா? BMW கார் எங்க ಬೇಕಾ? சபைக்கு வாருங்கள். ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬನ್ನಿ. உங்களுக்கு நல்ல பிசினஸ் வேணுமா? ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಬಿಸಿನೆಸ್ என்னுடைய ಬೇಕಾ? சபைகளுக்கு வாருங்கள். ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬನ್ನಿ. இன்றைக்கு சர்ச் சபை ஊழியம் என்று மார்க்கெட்டிங் ஆகிவிட்டது. ಇದು ಸಭೆಯ ಸೇವೆಗಳಿಂದ ಅದು ಒಂದು ಮಾರ್ಕೆಟಿಂಗ್ ಆಗಿದೆ. ஆனா எத்தனையோ ஜனங்கள் அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ಜನಗಳಲ್ಲಿ ಹೋಗುವುದರಿಂದ அந்த வாசல் நரகத்தின் வாசலாக ಅದು இருக்கிறது. ನರಕದ ಬಾಗಿಲುಗಳಾಗಿದೆ. எத்தனையோ சபையின் வாசல்கள் ಎಷ್ಟೋ ಸಭೆಯ ಬಾಗಿಲು நரகத்தின் வாசலாக இருக்கிறது. ನರಕದ அது ಬಾಗಿಲಾಗಿದೆ. ஜனங்கள் அறியாமல் ಜನರು இருக்கிறார்கள். ತಿಳಿಯದೇ ಇದ್ದಾರೆ. ஆனால் ஆண்டவர் இந்த சபையை பார்த்து ಈ சொல்லுகிறார், ಸಭೆ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களிலே ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம். ಐಶ್ವರ್ಯವಿಲ್ಲದೆ ಇರಬಹುದು, இன்னைக்கு நம்மளுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், ಮನೆ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, வேலை இல்லாமல் இருக்கலாம், ಕೆಲಸ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, பிரச்சனைகளில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ಸಮಸ್ಯೆ ಇರಬಹುದು. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ நீ ಹೇಳ್ತಾರೆ, ஆவிக்குரிய ரீதியில் ஐஸ்வர்யவானாக ನೀವು இருக்கிறாய். ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿದ್ದೀರಿ. இந்த உலகத்தின் கண்களிலே ಲೋಕದ நாங்கள் ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ பரதேசியாக ನಾವು இருக்கலாம். ಪರದೇಶಿಗಳಾಗಿದ್ದೀವಿ. ஆனால் கிறிஸ்துவின் கண்களிலே கிறிஸ்துவின் கண்ணுಗಳಲ್ಲಿ நான் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக ನಾವು ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿದ್ದೇವೆ. இயேசு நம்மளை பார்த்து ಯೇಸು சொல்லுகிறார், ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, நான் நீங்கள் பயப்படக்கூடாது, ಭಯಪಡಬಾರದು, கலங்கக்கூடாது. ಕಳವಳಪಡಬಾರದು. ஐயோ பணத்திற்கு என்ன செய்வேனோ, ನೀವು ಹಣಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು, பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, ಭವಿಷ್ಯ ಏನಾಗುತ್ತದೆ, என்னுடைய வேலை என்ன ஆகிவிடுமோ, ಕೆಲಸ ಏನಾಗುತ್ತದೆ, நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோமோ ನಾವು ಏನು ತಿನ್ನುತ್ತೇವೆ. என்று அநேக ஜனங்கள் அந்த குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ಅನೇಕ ನೀವು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಗಲಿಬಿಲಿ ஆனால் ಆಗಿದ್ದೀರಿ. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, அவர் உங்களை உருவாக்கின தேவன், அவர் ನಿಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ அவர் ದೇವರು, உங்களை வழிநடத்துகிற அவர் தேவனாக ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ இருக்கிறார். ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களுக்கு தேவையான காரியங்களை போஷிக்கிற தேவனாக ನಿಮಗೆ இருக்கிறார். ಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಪೋಷಿಸುವ நீங்கள் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எலியாவை குறித்து வாசித்திருக்கலாம். ಎಲಿಯನನ್ನು ಕುರಿತಾಗಿ ಓದಿದ್ದೀರಾ? எலியா வந்து எசபேலுக்கு விரோதமாய் பிரசங்கம் செய்கிறான். ಎಲಿಯನು ಅಂದ್ರೆ ಎಲಿಯನು ಯೆಜೆಬೇಲಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅವನಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அப்பொழுது ಆಗ இந்த எசபேல் என்ன செய்கிறது? ಯೆಜೆಬೇಲ್ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? அவனை துன்புறுத்துகிறது. ಅವನನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸುತ್ತಾನೆ. அப்பொழுது எலியா ஓடி விடுகிறான். ಅವ ಎಲಿಯ ಓಡುತ್ತಾನೆ. அப்ப எலியா போற சமயத்திலே ಎಲಿಯನ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ அவன் குடிப்பதற்கு ಅಲ್ಲಿ ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ஏதோ ஒரு இடத்துல சில தண்ணி இருந்தது. ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ அவனுக்கு ನೀರಿತ್ತು. சாப்பாடு இல்ல. ಅದರ ಊಟ ಇಲ್ಲ. எலியா அந்த இடத்துல சாப்பாடே இல்ல. ಅದರ ಊಟನೇ ಇಲ್ಲ. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದ? சரியான நேரத்திற்கு சரியான ಸಮಯದಲ್ಲಿ ஒரு காக்காவை அனுப்பி ಕಾಗೆಯನ್ನು எலியா ಕಳಿಸಿ, காலையிலயும் ஒரு தரம், ಕಾಗೆಯನ್ನು காலையில ஒரு தரம், ಸಾರಿ ಅಂದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ಸಾರಿ, சாயங்காலம் ஒரு தரம். ಸಂಜೆ ಒಂದು ಸಾರಿ ஆண்டவர் என்ன செய்தார்? எலியாவுக்கு மாமிசத்தை கொடுத்தார். ಎಲಿಯನಿಗೆ ಮಾಂಸವನ್ನೇ ಕೊಟ್ಟರು. எலியா வந்து, ಎಲಿಯ ಬಂದು, ஆண்டவரே ஆண்டவரே, இங்க ஒரு கடை இல்லையே, ಒಂದು ಅಂಗಡಿ ಇಲ್ಲ, எங்க அது இல்லையே,
இல்லையே, ಇಲ್ಲಿ ನಾನ್ ವೆಜ್ ಅಂಗಡಿ ಇಲ್ಲ, இது இல்லையே ಅದು ಇಲ್ವಲ್ಲ. என்று எலியா வந்து ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை. ಎಲಿಯ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಗುಣಗುಟ್ಟಲಿಲ್ಲ. எலியா ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துக் ಎಲಿಯ கொண்டிருந்தார். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದಿದ್ದ, ஆண்டவரை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். ದೇವರನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದರು. ஆண்டவர் சரியான நேரத்திற்கு ಸರಿಯಾದ ಸಮಯ அவனுக்கு என்ன தேவையோ ಅವನಿಗೆ ಏನು ಅಗತ್ಯವಿದೆ அவனுடைய தேவையை ಅವನ சந்தித்தார். ಅಗತ್ಯತೆ ಸಂಧಿಸಿದ. அதை போலத்தான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நம்முடைய தேவன் கிறிஸ்துவாக ನಮ್ಮ இருக்கிறார். ದೇವರು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. எலியாவின் தேவன் தான் ಎಲಿಯನ ದೇವರೇ நம்முடைய தேவனாக ನಮ್ಮ இருக்கிறார். ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அந்த தேவனை நோக்கி நான் நீங்கள் பார்க்க ದೇವರು வேண்டும். ನೋಡಿ ಆ ದೇವರನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕು. ஜனங்களை நாடி போகாதிருங்கள். ಜನರೊಳಗೆ ಹೋಗಬೇಕು. அவர்கள் எனக்கு என்ன உதவி செய்வார்கள், ಏನು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ, ப்ராப்ளம் அவர்கள் சால்வ் பண்ணி விடுவார்கள். எங்களுடைய ப்ராப்ளமை சால்வ் செய்வார்கள். ಅಂದ್ರೆ ನನ್ನ ಎಲ್ಲ ತೊಂದರೆಗಳನ್ನು ಅವರು ಸರಿಪಡಿಸುತ್ತಾರೆ. எனக்கு தேவையான பணத்தை கொடுப்பார்கள். ಅವರಿಗೆ ಬೇಕಾದಂತ ಹಣವನ್ನು என ಕೊಡುತ್ತಾರೆ. அநேக ஜனங்கள் ஆண்டவரை நாடாமல் ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು. மனுஷருடைய தயவை நாடி ಮನುಷ್ಯರ கொண்டிருக்கிறோம். ದಯವನ್ನು ಹುಡುಕುತ್ತಲಿದ್ದಾರೆ. ஆனால் நான் நீங்கள் ನಾನು ನೀವು ஆண்டவருடைய தயவை பெற்றால் ದೇವರ ದಯವನ್ನು ಕೇಳಿದರೆ எல்லா மனிதர்கள் தேடி வருவார்கள். ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತಾರೆ. உங்களிடத்தில் அவர்கள் தேடி வருவார்கள். ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಅವರು ಹುಡುಕಿ உங்களுக்கு ಬರ್ತಾರೆ. என்ன செய்ய வேண்டுமோ ಏನು ಮಾಡಬೇಕು அந்த ஜனங்கள் உங்களுக்காக ಅದನ್ನು செய்வார்கள். ನಿಮಗಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை ಅವರ உண்டாகுவதாக. ನಾಮಗಳೇನು ಉಂಟಾಗಲಿ. உங்களுடைய தேவனை நோக்கி பாருங்கள். ದೇವರನ್ನು ನೋಡಿ. வார்த்தை சொல்லுகிறது, வாக்கு எழுதுகிறது. ஆபத்தின் நாட்களிலே ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ என்னை நோக்கி ನನಗೆ கூப்பிடுங்கள். ಮೊರೆಯಿಡು. நான் உங்களுக்கு பதில் ನಾನು தருவேன். ನಿಮಗೆ ಉತ್ತರ ಕೊಡುವೆನು. ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ದೇವರನ್ನೇ ನೋಡಬೇಕು. வேற எந்த ஜனங்களை நோக்கி பார்க்க ಯಾವ கூடாது. ಜನರನ್ನು ನೋಡಬಾರದು. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் எழுத்தார், நீங்கள் போகிற உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன், ಲೋಕದ ಉಪದ್ರವ ತಿಳಿದಿದ್ದೇನೆ, கஷ்டங்களை அறிந்திருக்கிறேன். ಕಷ್ಟಗಳನ್ನು இந்த ತಿಳಿದಿದ್ದೇನೆ. விதமான அநேக விதமான பாடுகள் மத்தியில போய் ಅನೇಕ ವಿಧವಾದ ಒಂದು ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾರುವುದು. இவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். ಇವರಲ್ಲಿ ಸೋತು ಹೋದರು. சோர்ந்து போய்விட்டு ಸೋತು ಹೋಗಿ பலவீனத்திலே இருந்தார்கள். ಬಲಹೀನದಲ್ಲಿ ಇದ್ದರು. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, எங்களுடைய பலவீனத்திலே ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ அவருடைய பலம் பூரணமாகிறது. ಬಲ ಪೂರ್ಣವಾಗಿರುತ್ತದೆ. நாங்கள் பலவீனமான பாண்டங்கள் என்ற வார்த்தை ನಾವು சொல்லுகிறது. ಬಲಹೀನವಾದ ಪಾತ್ರಗಳೆಂದು ವಾಕ್ಯ நாங்கள் ಹೇಳ್ತೇವೆ. பலவீனமான ஜனங்கள். ನಾವು ಬಲಹೀನವಾದ ஆனால் ಜನರು. எங்களுடைய பலவீனத்திலே ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ கிறிஸ்துவின் பலம் பூரணமாகிறது. ಪೂರ್ಣವಾಗಿರುತ್ತದೆ. அவர் நம்முடைய பலனாக ಅವರೇ இருக்கிறார். ನಮಗೆ ಬಲವಾಗಿದ್ದಾರೆ. இந்த ஜனங்கள் ಈ ಜನಗಳು அநேக விதமான பாடுகள் மத்தியில போய் ಅನೇಕ கொண்டிருந்தார்கள். ವಿಧವಾದ ಕಷ್ಟದ ಮಧ್ಯೆ ಹೋಗುತ್ತಲಿದ್ದಾರೆ. அநேக உபத்திரவங்கள் மத்தியில போய் கொண்டிருந்தார்கள். ಉಪದ್ರವದ ಮಧ್ಯೆ ಹೋಗುತ್ತಲಿದ್ದಾರೆ. இந்த வார்த்தை பாடி எதை குறித்து பேசுகிறது ವಾಕ್ಯದ என்றால், ಪಾಠಗಳು ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿ ஒரு ಮಾತನಾಡುತ್ತದೆ? ஸ்திரீயானவள் ಸ್ತ್ರೀಯಾದವಳು எப்பொழுது ಯಾವಾಗ ஒரு குழந்தையை ஒரு குழந்தைக்கு அது ஜீவனை கொடுக்கிறதோ, ಅಂದ್ರೆ ಒಂದು ಸ್ತ್ರೀಗೆ ಅಂದ್ರೆ ತನ್ನ ಮಗುವಿಗಾಗಿ ಅವಳ ಜೀವವನ್ನು ಕೊಡುವಾಗ, எப்பொழுது தாயின் கர்ப்பத்திலிருந்து ತಾಯಿಯ ಗರ್ಭದಿಂದ அந்த குழந்தை வெளியே வருகிறதோ, ಆ ಮಗು ಹೊರಗೆ அந்த ಬರುತ್ತದೆ. ஸ்திரீயானவள் அநேக விதமான கஷ்டங்கள் மத்தியில போவாள். ಒಂದು ಸ್ತ್ರೀಯು ಅನೇಕ ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯೆ ಹೋಗುತ್ತಾಳೆ. அந்த நோவை குறித்து இங்க பேசுகிறது. ಆ ವೇದನೆ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ. இப்படிப்பட்ட வேதனையில அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ವೇದನೆಯಲ್ಲಿ ಆ ಜನಗಳು ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. யாருக்காக? ಯಾರಿಗಾಗಿ? கிறிஸ்துவுக்காக. ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ. நான் நீங்கள் அறிய வேண்டும், ನಾವು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. நான் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்தால் ನೀವು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಉತ್ತಮವಾಗಿದ್ದಾರೆ. இந்த உலகத்தில பாடுகள் வரும். ಲೋಕದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಬರುತ್ತದೆ. இந்த உலகத்தில ಲೋಕದಲ್ಲಿ ஜனங்கள் பிரச்சனைகளை கொண்டு ಜನರು வருவார்கள். ಸಮಸ್ಯೆ ಕೊಂಡು ஆனால் ಬರುತ್ತಾರೆ. நான் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக ನಾವು இருக்க ಕ್ರಿಸ್ತನಿಗೆ வேண்டும். ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் எப்படி பாடுகளை பட்டு மகிமைக்குள்ளாக சென்றாரோ, ಅವರು ಹೇಗೆ ಪಾಡುಪಟ್ಟು ಮೈಗಳಿಗೆ ಹೋದರು, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ಜೀವಿತ ಅದೇ ರೀತಿ இந்த உலகத்தில பாடுகள் பட வேண்டும். ಕಷ್ಟಪಡಬೇಕು. இந்த உலகத்தில உபத்திரவங்கள் மத்தியில போக வேண்டும். ಮುಂದೆ ಹೋಗಬೇಕು. அதற்கு பின்பு ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்போம் என்று ರಾಜ್ಯಗಳಿಗೆ ಹೋಗಬೇಕು. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. உபத்திரவம் இல்லாவிட்டால் ಉಪದ್ರವವಿಲ್ಲದೆ ಹೋದರೆ ராஜ்யம் இல்லை. ರಾಜ್ಯವಿಲ್ಲ. ராஜ்யம் வேண்டும் என்றால் ರಾಜ್ಯ ಬೇಕಾದರೆ கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. கிறிஸ்துவுக்காக உபத்திரவப்பட வேண்டும். ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಉಪದ್ರವ ಹೊಂದಬೇಕು. கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவப்பட வேண்டும் என்று ನಿಮಿತ್ತ ಉಪದ್ರವ ಹೊಂದಬೇಕು. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நான் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் ನಾವು ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದರೆ ஜனங்கள் உபத்திரவப்படுத்துவார்கள். ಜನಗಳು ಉಪದ್ರವಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தால் ದೇವರಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ஜனங்கள் உபத்திரவப்படுத்துவார்கள். ಜನಗಳು ಉಪದ್ರವಪಡಿಸುತ್ತಾರೆ. இயேசு பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ಯೇಸು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ அவர் ಜೀವಿಸಿದರು. நீதியின் வாழ்க்கையை ಅವರು வாழ்ந்தார். ನಿತ್ಯ ಜೀವಿತ ನಡೆಸಿದರು. அந்த காரணத்தினால் ஜனங்கள் அவர்களை துன்புறுத்தினார்கள், ಆ ಕಾರಣದಿಂದ ಜನಗಳು ಅವರನ್ನು ಹಿಂಸಿಸಿದರು, அவமானப்படுத்தினார்கள். ಅವಮಾನಪಡಿಸಿದರು. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. சபை என்பது ஒரு திருச்சபையாக இருக்கிறது. ಅದು ಸಭೆಯಿಂದ ಅದೊಂದು ದೇವರ ಸಭೆಯಾಗಿದೆ. அது தேவனுடைய ஆலயமாக ಅದು இருக்கிறது. ದೇವರ அது ಆಲಯವಾಗಿದೆ. பரிசுத்தமான ஆலயம் என்று ಪರಿಶುದ್ಧವಾದ ಆಲಯ வார்த்தை சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அந்த ஆலயம் இந்த கட்டடம் அல்ல, ಆ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಡವಲ್ಲ, நான் நீங்கள் தான் தேவனுடைய ನಾನು ನೀವು ஆலயம். ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்துவுக்காக பிரகாசமாய் எரிய ಯೇಸು வேண்டும். ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಕಾಶವಾಗಿ ಹತ್ತಿ ಉರಿಯಬೇಕು. எப்பொழுது நான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக பிரகாசமாய் வாழுகிறோமோ, ಕರ್ತನಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಕಾಶವಾಗಿ இந்த ಜೀವಿಸುತ್ತೇವೆ. உலகத்தின் அட்டென்ஷன் யாருக்கிட்ட வரும்? ಆಗ ಈ ಲೋಕದ ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿವರು ಯಾರನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾರೆ, ಆಗ நம்மளை பார்ப்பார்கள். ನಮ್ಮನ್ನೇ ನೋಡುತ್ತಾರೆ. இவன் எப்படி இப்படி வாழ்கிறான்? ಹೇಗೆ இவன் ಜೀವಿಸುತ್ತಾರೆ, எப்படி இவ்வளவு உபத்திரவங்கள் மத்தியிலே இயேசுவை பிடித்துக் கொண்டிருக்கிறான்? ಹೇಗೆ ಇಷ್ಟೊಂದು ಉಪದ್ರವದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೂಡ ಇವರು ಯೇಸುವನ್ನು ஜனங்கள் நம்மளை பார்ப்பார்கள். ಜನರು ನಮ್ಮನ್ನು அதில் ನೋಡುತ್ತಾರೆ. அநேக ஜனங்களும் உபத்திரவப்படுத்துவார்கள்.
படுத்துகிறார்கள் ಅನೇಕ ಜನಗಳು ಉಪದ್ರವಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆனால் இந்த ஸ்மிர்னா சபை பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்த காரணத்தினாலே ಉಳ್ಳವರಾಗಿದ್ದ ಕಾರಣ அவர்கள் பேரரசரை ஆராதிக்கவில்லை. ಅವರುಗಳು ಆ ಸೀಸರ್ ರಾಜನನ್ನು ಆರಾಧಿಸಲಿಲ್ಲ. அவர்கள் சீசரை ஆராதிக்காமல் ಸೀಸರನ್ನು ಆರಾಧಿಸಲಿಲ್ಲ. அவர்கள் இப்படியாகவே நேராகவே சொன்னார்கள், ಅವರಿಗೆ ನೇರವಾಗಿ ಹೇಳಿದರು, சீசர் எங்களுடைய கர்த்தர் அல்ல, ಸೀಸರ್ ನಮಗೆ ಕರ್ತನ, இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய கர்த்தர் என்று ನಮಗೆ சொல்லினார்கள். ಕರ್ತನ ಎಂದು ಹೇಳಿದರು. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த ವಿಶ್ವಾಸ ಅವರೊಳಗೆ ಇತ್ತು. இன்றைக்கு யாராவது கவர்மெண்ட் அவர்கள் வந்துவிட்டு ಅದರಿಂದ ಯಾರಾದರೂ ಸರ್ಕಾರದವರು ಬಂದು இல்ல இந்த இடத்துல ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஒரு விக்கிரகத்தை வைத்துவிட்டு ವಿಗ್ರಹವನ್ನು ಇಟ್ಟು இந்த விக்கிரகத்தை வணங்கினால் ಇದನ್ನು ಆರಾಧಿಸಿದರೆ இந்த இடத்திலிருந்து உங்களை அனுப்பி விடுவோம், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಳಿಸುತ್ತೇವೆ, இல்லாவிட்டால் இங்கே சாகடிப்போம் என்றால் ಇಲ್ಲೇ ಸಾಯಿಸುತ್ತೇವೆ ಎಂದರು. எவ்வளவு பேர் உயிருக்கு பயந்து ಎಷ್ಟು ಜನ ಜೀವಕ್ಕೆ ஐயா, ಭಯಪಟ್ಟು இயேசு ஆண்டவரே இல்லை, ಯೇಸು ದೇವರಲ್ಲ, இதுதான் ஆண்டவர் என்று கும்பிடுவார்கள். ಇದೇ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. அப்படிப்பட்ட ஜனங்களும் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக ಆಯ್ಕೆಯ ಜನಗಳು ಕೂಡ ಸಭೆಯೊಳಗಿದ್ದಾರೆ. அவருடைய விசுவாசம் ವಿಶ್ವಾಸ எப்பொழுது சோதனை வருகிறதோ ಅವರ ಶೋಧನೆ அப்போ ಬರ್ತದೆ. சோதிக்கக்கூடிய விசுவாசமாக ಅವರ இருக்கிறது. ಶೋಧಿಸಲ್ಪಡುವಂತ ವಿಶ್ವಾಸ உங்களுடைய ಮಾಡಿ. விசுவாசம் இந்த வாழ்க்கையில சோதிக்கப்படும். ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದು ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ஆண்டவர் சோதிப்பார், ದೇವರು ಶೋಧಿಸುತ್ತಾರೆ, பிசாசானவன் சோதிப்பான். ಪಿಶಾಚಿ ಶೋಧಿಸುತ್ತಾರೆ. யோபுடைய வாழ்க்கை பார்த்தீர்கள் ಯೋಬನ என்றால் ಜೀವಿತ ನೋಡಿದರೆ யோபுக்கு அதே விதமான பிரச்சனைகள் வந்தது. ಯೋಬನಿಗೆ ಅನೇಕ ವಿಧವಾದ அவனுக்கு ಸಮಸ್ಯೆ உண்டானவைகள் எல்லாம் இழந்து விட்டான், ಉಂಟಾದ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ, பிள்ளைகளை இழந்து விட்டான், ಮಕ್ಕಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ, கடைசியாக அவனுக்கு குஷ்டம் வந்து விட்டது. ಹಾಗಾಗಿ ಕುಷ್ಠವು ಬಂದಿತು. ஆனா அந்த நேரத்திலும் ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ யோபு வந்து ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. ದೇವರನ್ನು அவன் ನಿರಾಕರಿಸಲಿಲ್ಲ. என்ன சொல்லுகிறான்? ಏನು ಹೇಳಿದ್ದಾನೆ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் ತೆಗೆದನು, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. என்று அவன் யோபு ಯೋಬನು ஆண்டவருக்கு உண்மை உள்ள உத்தமம் உள்ள மனுஷனாக ದೇವರಿಗೆ காணப்பட்டான். ಉತ್ತಮವಾದ ಮನುಷ್ಯನಾಗಿ அப்பொழுது ಕಾಣಲ್ಪಟ್ಟ. ஜனங்களை இப்படியாக துன்புறுத்தினார்கள். ಜನಗಳು ಹೀಗೆ ಅವರು ಹಿಂಸಿಸಿದರು. நீங்கள் செசரை ஆராதிக்க வேண்டும், ಸಿದ್ಧರನ್ನು ಆರಾಧಿಸಿ, அவனுக்கு ஒரு தூபத்தை பற்றி வைத்து ಅವನಿಗೆ ಧೂಪವನ್ನು ಹತ್ತಿಸಿ, அவனை கர்த்தர் என்று அறிக்கையிட்டு விட்டு ಕರ್ತನನ್ನು ಆರಿಕೆ ಮಾಡಿ, அதற்கு பின்பு நீங்கள் இயேசுவை போய் ஆராதியுங்கள். ಅದಾದ ಮೇಲೆ ಯೇಸುವನ್ನು ಆರಾಧಿಸಿ. இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள் அப்படி இருக்கிறார்கள். ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ சபைக்கு வருகிறார்கள், கிறிஸ்துவை ஆராதிப்பார்கள், ಹೆಸರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ, வேற கோயில்களுக்கு போவார்கள், ಬೇರೆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ, அங்கேயும் அதை ஆராதிப்பார்கள். ಎಲ್ಲ ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ, கேட்டால் எல்லாம் ஒன்று தான் என்று ಎಲ್ಲ சொல்லுவார். ಒಂದೇ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. ஆனால் இந்த விசுவாசிகள் அப்படி வாழவில்லை. ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ಜೀವಿಸಿದರು. அவர்கள் தைரியத்தோடு சொன்னார், ಅವರು ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳಿದರು, இல்லையா, நான் வாழ்ந்தால் இயேசு கிறிஸ்துவுக்காக தான் ಜೀವಿಸುವ வாழ்வேன். ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುವೆ. கிறிஸ்து தான் என்னுடைய கர்த்தர். ಕ್ರಿಸ್ತನೇ ನನ್ನ ಕರ್ತನು. ஏனென்றால் இந்த கர்த்தரானவர் நமக்காக ஒரு உயிரை கொடுத்திருக்கிறார். ನಮಗಾಗಿ ಜೀವವನ್ನೇ அப்போ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவனுக்கு இயேசு கிறிஸ்து மட்டும் தான் ஆண்டவர். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರ ದೇವರು. நான் நீங்கள் ನೀವು கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக உத்தமம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ಉತ್ತಮ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இல்லையா, நம்மளுக்கு யாரும் கர்த்தர் இல்லை. ನಮಗೆ ಯಾರು ಕರ್ತನಿಲ್ಲ. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்மளுக்கு கர்த்தர் இல்லை. ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನಗಳು ನಮಗೆ ಕರ್ತನಲ್ಲ. இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் நமக்கு கர்த்தர் அல்ல. ಸರ್ಕಾರದಲ್ಲಿರುವ ಅಧಿಕಾರಿಗಳು ನಮಗೆ ಕರ್ತನಲ್ಲ. நம்மளுடைய பிஎம் வந்து நம்மளுக்கு கர்த்தர் அல்ல. ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ನಮಗೆ ಕರ್ತನಲ್ಲ. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரே ஒரு கர்த்தராக இருக்கிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಮಾತ್ರ ನಮಗೆ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಆರಾಧಿಸಿ. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உத்தமம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ಉತ್ತಮ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இவர்கள் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்த காரணத்தினாலே ಉತ್ತಮ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದ ಕಾರಣ இவர்கள் அநேக விதமான பாடுகள் மத்தியில போனார்கள், ಅನೇಕ ವಿಧವಾದ ಹೋರಾಟದ ಮಧ್ಯೆ ಹೋದರು. அநேக விதமான உபத்திரவங்கள் மத்தியில போனார்கள். ಅನೇಕ ವಿಧವಾದ ಉಪದ್ರವದ ಮಧ್ಯೆ ಹೋದರು. இவர்களுக்கு உண்டான காரியங்களை பிடுங்கி விட்டார்கள். ಹಾಗೂ ಇವರಿಗಿದ್ದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಕಸಿದುಕೊಂಡರು. இந்த கிறிஸ்தவர்களை அவர்கள் டார்கெட் செய்து கொன்று விட்டார்கள். ಈ ಒಂದು ಕ್ರೈಸ್ತರುಗಳನ್ನು ಗುರಿಯಿಟ್ಟು ಅವರನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದರು. இன்னும் சில பேரை நாய்களை விட்டு கடித்து விட்டு நாய்களை விட்டு ಇನ್ನ ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ನಾಯಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು அவர்களை சாகடித்து விட்டார்கள். ಅವರನ್ನು ಸಾಯಿಸಿದರು. இன்னும் எத்தனையோ ஜனங்களை சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள். ಎಷ್ಟೋ ಜನರನ್ನು ಸೆರೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. இன்னும் புலிகளை விட்டு லயன் டைகர் எல்லாம் விட்டு ಹುಲಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ஜனங்களை சாகடித்து விட்டார்கள். ಜನರನ್ನು ಸಾಯಿಸಿದರು. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் ಅದಾದ ಮೇಲೆ எருமை மாடல் என்ன செய்தார்கள் என்றால் ಎಮ್ಮೆ. அவர்களை கட்டிவிட்டு ಎಮ್ಮೆ ಜೊತೆ ಅವರನ್ನು ಕಟ್ಟಿ அது ரோட்ல இழுத்துக் கொண்டே போனது. ಅದು ಬೀದಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗಿತ್ತು. ஆனாலும் இவர்கள் ಆದ್ರೆ ಅವರುಗಳು இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய கர்த்தர் என்று அறிக்கையிட்டு ಕ್ರಿಸ್ತನ ದೇವರನ್ನು ಹೇಳಿ அவருடைய ஜீவனை விட்டார்கள். ಅವರ ಜೀವವನ್ನೇ ಬಿಟ್ಟರು. போல் சொன்னார் இல்லையா, ಅವರು ಹೇಳಿದರಲ್ಲವ, கிறிஸ்து எனக்கு ಕ್ರಿಸ್ತ ನನಗೆ ஜீவன், ಜೀವ, சாவு எனக்கு ಸಾವು ನನಗೆ ஆதாயம். ಆದಾಯ. அப்ப கிறிஸ்தவனுக்கு ಕ್ರೈಸ್ತನಿಗೆ மரணம் என்பது ஒரு ஆதாயம். ಮರಣ ಎನ್ನುವುದು ಒಂದು ಆದಾಯ. இல்லையா, மரணம் என்பது ಮರಣ ಎನ್ನುವುದು ஒரு சப்ட்ராக்ஷன் அல்ல, ಅದು ಒಂದು ಕಷ್ಟವಲ್ಲ, அது அடிஷனாக இருக்கிறது. ಅದು ಒಂದು ಬಹಳ ಉಪಯುಕ್ತವಾದದ್ದು. ஏனென்றால் அந்த சமயத்தில ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿ கிறிஸ்துவை முகமுகமாக ಕ್ರಿಸ್ತನ தரிசிப்போம். ಮುಖಮುಖವಾಗಿ இனிமே ನೋಡುತ್ತೇವೆ. பாடுகள் இல்லை, ಕಷ್ಟ ಇಲ್ಲ, அவமானங்கள் இல்லை, அவமாನ ಇಲ್ಲ, கஷ்டங்கள் இல்லை, கஷ்டಗಳಿಲ್ಲ, நிந்தைகள் இல்லை, நிந்தை இல்ல, போராட்டங்கள் இல்லை, போராಟ ಇಲ್ಲ, பசி இல்லை, ಹಸಿವಿಲ್ಲ, தொல்லை இல்லை, ಹಿಂಸೆ ಇಲ್ಲ, ஒன்றுமே இல்லை. ಏನೂ ಇಲ್ಲ. அப்ப கிறிஸ்தவர்களுக்கு ಆಗ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ சாவு என்பது சாவு ஒரு ஆதாயமாக இருக்கிறது. ಆದಾಯ. அப்பொழுது இந்த விசுவாசிகள் பார்த்தீர்கள் என்றால் விசுவாசிகளை ನೋಡಿದರೆ அநேக விதமான கஷ்டங்கள் மத்தியில போனார். ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಷ್ಟದ ಮಧ್ಯೆ ಹೋದರು. எத்தனையோ சிறு குழந்தைகளும் மறித்து விட்டார்கள். ಎಷ್ಟೋ
ಹೇಳ್ತಾರೆ. அந்த ரோம ராஜ்யத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ರೋಮ ರಾಜ್ಯದ ಬಗ್ಗೆ ನೀವು ಓದುವುದಾದರೆ அது பயங்கரமான ராஜ்யமாக இருந்தது. ಭಯಂಕರವಾದ ಒಂದು ರಾಜ್ಯವಾಗಿದೆ. நீங்கள் ஒன்று பேதுரு படித்தீர்கள் என்றால் ಪೇತ್ರನನ್ನು ಓದಿದ್ದಾರೆ. அந்த பேதுருவானவர் ஜனங்களை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಸಂತೈಸಿದರು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அந்த 64 AD ಅವನು 64ನೇ ಒಂದು ಆವಧಿಸುವೆಯಲ್ಲಿ நீரோ என்கிற ஒரு ராஜா இருந்தான். ನೀರೇ ಒಂದು ಒಬ್ಬ ರಾಜ ಇದ್ದ. அவன் ஜனங்களை என்ன செய்தான், கிறிஸ்தவர்களை என்ன செய்தான் என்றால் ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಏನು ಮಾಡಿದ, ஒரு பெரிய கோலை எடுத்துவிட்டு ಒಂದು ದೊಡ್ಡ ಕೋಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು கிறிஸ்தவர்களை குத்தி ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಚುಚ್ಚಿ அவர்கள் மேலே டாரை ஊத்தி விட்டு ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ಟಾರ್ಗಳನ್ನು ಹಾಕಿ ரோட்டில் ஒரு கேண்டலாக பற்றி வைத்தான். ಮಧ್ಯ ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕ್ಯಾಂಡಲ್ಗಳಾಗಿ ಅವನು ಹತ್ತಿಸಿದರು. ಯಾರ? கிறிஸ்தவர்களை, ಕ್ರೈಸ್ತರು, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள். ಯೇಸುವನ್ನು ಆರಾಧಿಸುವವರು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ நாங்கள் கிறிஸ்துவை ஆராதித்தால் ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்பார்கள். ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. ஜனங்கள் பாடுகள் படுத்துவார்கள். ಜನರು ನಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸುತ್ತಾರೆ. இப்பொழுது இந்த உலகத்தில் பாடுகள் இல்லை. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹಿಂಸೆಗಳಿಲ್ಲ. எத்தனையோ இடத்துல கிறிஸ்தவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರು ಹಿಂಸೆ ಪಡ್ತಾರೆ. ரத்த சாட்சியாக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಸಾಯ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் நான் நீங்கள் இங்க நன்றாக வாழ்ந்து ನಾವು கொண்டிருக்கிறோம். ಚೆನ್ನಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ஆனால் ஒரு காலம் வரும், ಒಂದು ಕಾಲ ಬರುತ್ತದೆ, சபை உபத்திரவத்திற்குள்ளாக போகும், ಸಭೆ ಉಪದ್ರವದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ, சபைகள் பாடுகள் மத்தியில போகும். ಸಭೆಗಳ ಹಿಂಸೆಗಳ ಮಧ್ಯೆ ಹೋಗುತ್ತದೆ. அப்பொழுது உண்மையான விசுவாசி யார், ಆಗ ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸ பொய்யான விசுவாசி யார் என்று ಸುಳ್ಳಾದ ವಿಶ್ವಾಸ அந்த நாளில் தெரிந்துவிடும். ಆ ದಿವಸ ತಿಳಿಯುತ್ತದೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன், ತಿಳಿದಿದ್ದೇನೆ, உங்களுடைய வறுமையும் நான் அறிந்திருக்கிறேன், ದರಿದ್ರವನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ, உங்களுடைய தரித்திரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். இவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்த காரணத்தினாலே ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದ ಕಾರಣ இவர்களுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் எடுத்து விட்டார்கள். ಇವರಿಗೆ ಉಂಟಾದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡರು. எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு சொந்த வீடுகள் இருந்தது, ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಸ್ವಂತ ಮನೆ ಇತ್ತು. அந்த வீடுகளை அபகரித்து விட்டார்கள். ಮನೆಗಳನ್ನು ಅಪಹರಿಸಿದರು. எத்தனையோ ஜனங்களுக்கு நல்ல வேலை இருந்தது, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ அந்த ಇತ್ತು. வேலையிலிருந்து எடுத்து விட்டார்கள். ಕೆಲಸದಿಂದ ಅವರನ್ನು ஆனால் இப்பொழுது இவர்கள் இந்த உலகத்தில் பிச்சைக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಅವರುಗಳು ಭಿಕ್ಷುಕರಾಗಿದ್ದರು. அப்ப இந்த விசுவாசிகள் பார்த்தீர்கள் என்றால் ವಿಶ್ವಾಸಗಳನ್ನು ನೋಡುವ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல வேலை கொடுப்பார், ಒಂದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ நல்ல வாழ்க்கை கொடுப்பார் என்று வரவில்லை. ಒಳ್ಳೆ ಜೀವಿತ ಕೊಡ್ತಾರೆ ಎಂದು ಬರಲಿಲ್ಲ. அவர்கள் கிறிஸ்துவிடத்தில் வந்த காரணத்தினாலே ಬೆಳಗ್ಗೆ ಬಂದ ಕಾರಣ எத்தனையோ காரியங்கள் எழுந்து விட்டார்கள். ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. அநேக விசுவாசிகள் அப்படி இருப்பார்கள். ಅನೇಕ இன்றைக்கு ವಿಶ್ವಾಸಿಗಳು ಆಗಿದ್ದಾರೆ. இல்ல, எத்தனையோ நல்ல பணக்கார குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ಎಷ್ಟೋ ಜನಗಳು ಒಳ್ಳೆ ಐಶ್ವರ್ಯವಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ஆனால் ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. எப்பொழுது கிறிஸ்து என்று வந்து விட்டாரோ ಯೇಸು ಎಂದು ಬರುತ್ತಾರೋ அவர்களை வீட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். ಅವರ ಮನೆಯಿಂದ ಅವರನ್ನು ಆಚೆ ஒரு ಕಳಿಸಿದರು. ஏழப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಬಡತನದ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. நான் நீங்கள் இந்த வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ள ನಾವು ಈ வேண்டும். ಒಂದು ವಾಕ್ಯದಿಂದ ತಿಳಿಯಬೇಕು. நான் நீங்கள் கிறிஸ்துவுக்காக உண்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தால் ನಾವು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನಿಜವಾಗಲೂ ನಾವು ಜೀವಿಸುವುದಾದರೆ கிறிஸ்துவுக்காக அநேக காரியங்களை எழுப்போம். ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் எழுந்து விடுவோம் ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. என்று இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எப்பொழுது நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள், ಯಾವಾಗ ನೆನೆಸಬೇಡಿರಿ. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்துவிட்டால் எல்லாம் கிடைத்துவிடும். ಬೆಳಿಗ್ಗೆ ಬಂದರೆ ಎಲ್ಲವೂ ಸಿಗುತ್ತದೆ. நம்மளுக்கு அப்படியே பணம் கொட்டோம். ದುಡ್ಡು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿತಾನೆ ಇರ್ತಂತ. ஜனங்களுக்கு இன்னைக்கு பணத்தின் மேல பைத்தியம். ಜನಗಳಿಗೆ ಹಣದ ಮೇಲೆ ಹುಚ್ಚು. கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಇದು பணத்தின் மேல பைத்தியம். ಹಣದ ಮೇಲೆ ಹುಚ್ಚು. ஆனால் இவர்கள் கிறிஸ்துவிடத்தில் வந்த காரணத்தினாலே ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಬಂದ ಕಾರಣ பணத்தை எழுந்து விட்டார்கள், ಕಳೆದುಕೊಂಡರು, வீடுகளை எழுந்து விட்டார்கள், ಕಳೆದುಕೊಂಡರು, எத்தனையோ ஜனங்களுடைய வீட்டிலிருந்து அவர்களை துரத்தி விட்டார்கள். ಮನೆಯಿಂದ ಓಡಿಸಿದರು, அவர்களுக்கு உண்டான காரியங்களை எழுந்து விட்டார்கள். ಉಂಟಾದ ಕಾರ್ಯ ಕಳೆದುಕೊಂಡರು. ஆனால் இயேசு இவர்களை பார்த்து சொல்லுகிறார், ನೋಡಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ஆனால் என்னுடைய கண்களில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள். ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿದ್ದೀರಿ. இந்த உலகத்தின் கண்களிலே ಲೋಕದ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ நாங்கள் பிச்சைக்காரர்களாக பிரதேசிகளாக இருக்கலாம். ಪರದೇಶಿಗಳಾಗಿರಬಹುದು. ஆனால் கிறிஸ்துவின் கண்ணிலே ಕ್ರಿಸ್ತನ ಕಣ್ಣಲ್ಲಿ நான் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே ನೀವು ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿ ஐஸ்வர்யவானாக இருக்கிறோம். ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿದ್ದೀರಿ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ಯಾಕೆಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ, நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கடைசியாக அவரோடு நம்மளை மகிமை செய்ய போகிறார். ಕೊನೆಯದಾಗಿ ಅವರ ಜೊತೆಲಿ ನಾವು ಮಹಿಮೆ ಹೊಂದುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. இந்த உலகமே கிறிஸ்துவுதான். இந்த உலகமே கிறிஸ்துவுதான். ಈ ಲೋಕವೇ ಎಲ್ಲವೂ ಕ್ರಿಸ್ತನದೇ. இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றையும். ಕ್ರಿಸ್ತನೇ ಎಲ್ಲದಕ್ಕೂ. இல்லையா? அப்போ யார் நானும் நீங்கள் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருந்தால் ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರೆ எல்லாம் நமக்கு சொந்தம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ಸ್ವಂತ ಎಂದು ವಾಕ್ಯ ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது, ಹೇಳುತ್ತದೆ, வருகிற நாட்களிலே ದಿವಸಗಳಲ್ಲಿ கிறிஸ்துவுடனே ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆ அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்து ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಂಡು இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறோம். ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ. அதோட நம்மளுக்கு இந்த உலகத்துல என்ன ಇದೇ வேணும்? ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ இல்ல, நம்முடைய ராஜாதி ராஜாவோட உட்கார்ந்து ಜಾತಿ ರಾಜನ ಜೊತೆ நான் நீங்கள் உலகத்தை ஆளுகை செய்ய போகிறோம் என்று ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நான் நீங்கள் இந்த உலகத்தின் மகிமை விட்டுவிட வேண்டும். ನೀವು ಲೋಕದ ಮಹಿಮೆಯನ್ನು
ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ஆண்டவருடைய மகிமைக்காக காத்திருக்க வேண்டும். ಆತನ ಮಹಿಮೆಗಾಗಿ ಕಾದಿರಬೇಕು. அவருடைய மகிமை ಆತನ ಮಹಿಮೆ நித்திய மகிமையாக இருக்கிறது. ನಿತ್ಯ ಮಹಿಮೆಯಾಗಿದೆ. இந்த உலகத்தின் மகிமையோ ಲೋಕದ ಮಹಿಮೆಯೋ இப்படி வந்து இப்படி போய்விடும். ಈಗ ಬಂದು ಹೋಗುತ್ತದೆ. இந்த உலகமும் ಲೋಕವು உலகத்துக்குரிய காரியமும் ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು அழிந்து போய் கொண்டிருக்கிறது என்று ನಾಶವಾಗುತ್ತದೆ ಎಂದು தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ஒரு நாள் முழுவதுமாய் இந்த உலகம் அழிந்து விடும். ಈ ಲೋಕವೇ ஆனால் ನಾಶವಾಗುತ್ತದೆ. தேவனுடைய ராஜ்யமோ ಅದು ದೇವರ ರಾಜ್ಯ நித்திய நித்தியமாக ஸ்தாபிக்கப்படும் என்று ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது இந்த ஜனங்கள் ಈ ಜನಗಳು கிறிஸ்துவுக்காக எல்லாம் எழுந்து விட்டார்கள். ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಂಡರು. ஆண்டவருக்கு முன்பாக தேவனுக்காக இவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். ದೇವರ ಮುಂಭಾಗ ಐಶ್ವರ್ಯ இவர்கள் விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ಐಶ್ವರ್ಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அப்ப ஆண்டவர் ದೇವರು இந்த விதமான ஜனங்களின் மேல் பிரியமாக ಈ இருக்கிறார். ವಿಧವಾದ ಜನಗಳ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರೆ. யார் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்களோ ವಿಶ್ವಾಸದ நமக்கு ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿದ್ದಾರೆ. விசுவாசம் இருந்தா போதும். ವಿಶ್ವಾಸ ಇದ್ದರೆ ಸಾಕು. பணம் காசு இருந்தா ராஜ்யத்திற்கு போக முடியாது. ಕಾಸು ಐಶ್ವರ್ಯ ಇದ್ದರೆ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. விசுவாசம் இருந்தா போதும். ವಿಶ್ವಾಸ ಇದ್ದರೆ யார் ಸಾಕು. மேல விசுவாசம்? ಯಾರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ? இயேசு கிறிஸ்துவின் மேல தான் விசுவாசம். ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ அந்த ವಿಶ್ವಾಸ. விசுவாசம் இருந்தா விசுவாசம் இருந்தா நமக்கு ராஜ்யம் ನಮಗೆ ರಾಜ್ಯ என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்போ அநேக ஜனங்கள் அநேக யூதர்கள் யூதர்கள் இந்த ஜனங்களை சபையை துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். ಜನಗಳನ್ನು ಸಭೆ ಹಿಂಸಿಸಿದರು. அநேக விதமான பாடுகள் மத்தியில் நடந்து கொண்டிருந்தார்கள். ಕಷ್ಟದ ಮಧ್ಯೆ ನಡೆಸಿದರು. அப்பொழுது இயேசு இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், ಸಭೆ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அவர்கள் யூதர்கள் என்று சொல்லி ಯಹೂದರೊಂದಿಗೆ யூதரை அல்லாமல் யூதராಗಿದ್ದ பிசாசினுடைய கூட்டமாக இருக்கிறார்கள். ಸೈತಾನನ ಕೂಟದವರಾಗಿದ್ದಾರೆ. யாரு யூதர்கள்? ಯಾರು ಯೂದರು? பிசாசினுடைய கூட்டம் என்று ಕೂಟವಿಲ್ಲ. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அநேக யூதர்கள் ಅನೇಕ ಯೂದರು கிறிஸ்துவை விசுவாசித்து வந்தார்கள். ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ இயேசு சொன்னார், என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುವ என்னுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಿ இவர்கள் வந்தார்கள். ಬಂದರು. அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டார்கள். ಅದರ ಮೇಲೆ ಯೇಸುವನ್ನು ನಿರಾಕರಿಸಿದರು. இயேசு இவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய பிதாவுடைய சித்தத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ. அவர் பொய்யனும் ಸುಳ್ಳನ್ನು பொய்யுக்கும் பிதாவாக இருக்கிறார். ಸುಳ್ಳಿಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. அதை போலத்தான் ಅದರ ಹಾಗೆ இந்த யூதர்கள் யாராக இருக்கிறார்கள்? ಯೂದರು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? பிசாசின் கூட்டமாக ಪಿಶಾಚಿ இருக்கிறார்கள். ಕೂಟವಾಗಿದ್ದಾರೆ. அநேக பிசாசின் கூட்டம் ಅನೇಕ ಪಿಶಾಚಿ சபைக்கு விரோதமாக எழும்பி நிற்கும். ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ஜனங்கள் பாடுகள் படுத்துவார்கள், ಜನರನ್ನು ಕಷ್ಟಪಡಿಸುತ್ತಾರೆ. அவமானப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துತ್ತಾರೆ. அநேக விதமான கஷ்டங்கள் மத்தியில் நடப்பார்கள். ಕಷ್ಟದ ಮಧ್ಯೆ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் யூதர்கள் என்று சொல்லி ಅವರು ಯೂದರೆಂದು யூதராய் அல்லாமல் ಯೂದರಾಗಿಲ್ಲ, பிசாசுடைய கூட்டமாக இருக்கிறார்கள். ಸೈತಾನನ ಕೂಟದವರಾಗಿದ್ದಾರೆ. சபைக்கு விரோதமாக பிசாசின் கூட்டம் எழும்பி நிற்கும். ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಿಶಾಚಿ ಕೂಡ ಎದ್ದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. அந்நிய ஜனங்கள் எழும்பி நிற்பார்கள். ಅನ್ಯ ಜನಗಳು ಎದ್ದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. உங்களுக்கு விரோதமாக அந்நிய ஜனங்கள் எழும்பி நிற்பார்கள். ವಿರೋಧವಾಗಿ ಅನ್ಯ ಜನರು ಎದ್ದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக ಯಾಕಂದ್ರೆ ಅವರೊಳಗೆ பிசாசு இருக்கிறான், ಪಿಶಾಚಿ ಇದ್ದಾನೆ. பிசாசு கிரியை செய்கிறான். ಪಿಶಾಚಿ ಕಾರ್ಯ ஆனால் ಮಾಡ್ತಾನೆ. 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ಹೇಳುತ್ತದೆ, பயப்படாதிருங்கள், ಭಯಪಡಬೇಡಿ. நீங்கள் கஷ்டப்பட போவதற்கு ನೀವು ಕಷ್ಟಪಡುವುದಕ್ಕೆ பயப்படாதிருங்கள். ಭಯಪಡಬೇಡಿ. 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவர் பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவார். உங்களில் சிலரை காவலில் போட்டு 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் நீ மரண பரியந்தம் நீ- உண்மையாயிரு. நீ மரணம் பரண்டியும் உண்மையாக இரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தார். அப்பொழுது ஆண்டவர் ஸ்மிர்னா சபையை பார்த்து சொல்லுகிறார், ಸ್ಮಿರ್ನ ಸಭೆ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, உங்களுக்கு பாடுகள் இப்பொழுது வருகிறது, ಈಗ ಸಂಕಟಗಳು ಈಗ ಬರುತ್ತವೆ. நீங்களான உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿರಿ. ஆண்டவர் சபையான என்னை முன்னே பார்த்து சொல்லுகிறார், ಸಭೆಯಾದ ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் வரும், ಅನೇಕ ಉಪದ್ರವ, அநேக பிரச்சனைகள் வரும், ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು, அநேக பாடுகள் வரும். ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು ಬರುತ್ತವೆ. ஆனாலும் நீங்கள் ಆದರೂ ನೀವು உத்தம உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಬೇಕು. நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். ಭಯಪಡಬೇಡಿ ಎಂದು ஒரு ಹೇಳ್ತಾರೆ. கிறிஸ்தவனானவன் கிறிஸ்தவனானவன் உபத்திரவத்தை பார்த்து பயப்படக்கூடாது. ನೋಡಿ ಭಯಪಡಬಾರದು. ஒரு கிறிஸ்தவனானவன் ಕ್ರೈಸ್ತನು எப்பொழுது உபத்திரம் வருகிறது என்று காத்துக் கொண்டிருக்க ಅವನ வேண்டும். ಉಪದ್ರವ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಕಾದಿರಬೇಕು. ஏனான கிறிஸ்தவ வாழ்க்கை உபத்திரவ வாழ்க்கை ಯಾಕಂದ್ರೆ ಕ್ರೈಸ್ತನ ಜೀವಿತ ಉಪದ್ರವ ಜೀವಿತ. இல்லையா? எப்பொழுது உபத்திரம் வரவில்லையோ ಅವನ ಉಪದ್ರವ ಬರಲಿಲ್ಲ, நம்ம ஆச்சரியப்பட வேண்டும். ಆಶ್ಚರ್ಯಪಡಬೇಕು. எப்பொழுது உபத்திரம் வருகிறதோ ಉಪದ್ರವ ಬರುತ್ತದೆ, அப்போ நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. ನೀವು ಆಶ್ಚರ್ಯಪಡಬಾರದು. அப்பொழுது ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், ಜನಗಳಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, பயப்படாதிருங்கள், பயப்படಬೇಡಿರಿ. உங்களுக்கு உபத்திரம் வரப்போகிறது. ಉಪದ್ರವ ಬರುತ್ತದೆ. உங்களில் சிலரை பிசாசானவன் என்ன செய்வான்? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರನ್ನು ಸೈತಾನನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? உங்க
உங்களை சோதிக்க போகிறான், ನಿಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಾನೆ, உங்களை சோதிக்க போகிறான், ಶೋಧಿಸುತ್ತಾನೆ. உங்களை 10 நாட்கள் 10 ದಿವಸ உபத்திரவங்கள் மத்தியில் நடத்துவான். ಉಪದ್ರವದ ಮಧ್ಯೆ ನಡೆಸುತ್ತಾನೆ. அப்பொழுது இயேசு இங்கே சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆனாலும் மரண பரந்தியும் ಆದರೂ ಮರಣದವರೆಗೂ நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள், ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿ அப்பொழுது நான் உங்களுக்கு ನಾನು ನಿಮಗೆ ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று. ಜೀವ ಕಿರೀಟವನ್ನು அப்ப ಕೊಡುವೆನು. இயேசு என்ன சொல்லிக் இயேசு கொண்டிருக்கிறார்? ಹೇಳುತ್ತಾರೆ, நேரமில்லாத காரணத்தினாலே ಸಮಯಗಳ ಸಮಯ சில காரியங்களை சொல்லிவிட்டு முடித்து ಕೆಲವು விடுகிறேன். ಮಾತ್ರವೇ ಮುಗಿಸಬೇಕು. அப்படி இந்த வார்த்தை சொல்லுகிறது, ಹೇಳುತ್ತದೆ, பிசாசானவன் என்ன செய்வான்? ಪಿಶಾಚನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? கிறிஸ்தவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்பான். ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. பிசாசானவன் நம்மளை சோதிக்கிறதுக்கு வருவான், ಪಿಶಾಚ ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ, பிரச்சனைகளை கொண்டு வருவான், ಸಮಸ್ಯೆ ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ, பாடுகளை கொண்டு வருவான். ಇಕ್ಕಟ್ಟುಗಳನ್ನು ಕೊಂಡು ஆனால் ಬರುತ್ತಾನೆ. இயேசு விசுவாசியான என்னை முன்னையும் பார்த்து சொல்லுகிறார், ವಿಶ್ವಾಸದ ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಯೇಸು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, மரணம் வரைக்கும் கடைசி வரைக்கும் ಮರಣದವರೆಗೂ ಕೊನೆಯವರೆಗೂ உண்மை உள்ளவனாய் உத்தம உள்ளவனாக இரு. ಉತ್ತಮವುಳ್ಳವನಾಗಿರು. அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். ನಾನು ನಿನಗೆ ಜೀವ ಕಿರೀಟವನ್ನು ಕೊಡುವೆ. விசுவாசியானவன், விசுவாசியான ஒரு உண்மையான விசுவாசியானவன் ಜೀವನ ವಿಶ್ವಾಸ கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவனாக காணப்படுவான். ಉತ್ತಮವುಳ್ಳವನಾಗಿ ಕಾಣುತ್ತಾನೆ. யாருக்கு உண்மை உள்ளவனாக காணப்படுவான்? ಯಾರು ಉತ್ತಮವುಳ್ಳವನಾಗಿ இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவனாக காணப்படுவான். ಉತ್ತಮವುಳ್ಳವನಾಗಿ ಕಾಣುತ್ತಾನೆ. அநேக ஜனங்கள் ಅನೇಕ ಜನ பாடுகள் வந்த உடனேயே ಕಷ್ಟಗಳು ಬಂದ இயேசுவை மறுதலித்து விட்டு ஓடி ಯೇಸುವನ್ನು விடுகிறார்கள். ನಿರಾಕರಿಸಿ ಓಡುತ್ತಾರೆ. இயேசு கர்த்தரல்ல என்று நிராகரித்து ஓடி விடுகிறார்கள். ಕರ್ತನಲ್ಲ ಎಂದು ಓಡುತ್ತಾರೆ. ஆனால் ஒரு உண்மையான விசுவாசியோ விசுவாசி கடைசி வரைக்கும் ಕೊನೆಯವರೆಗೂ விசுவாசத்தில் நிற்பான். ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ நான் ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. மரித்தாலும் ஆண்டவருக்காக மரிக்கிறேன். ಸತ್ತರೂ ಯೇಸುವಿಗಾಗಿ எத்தனையோ ஜனங்கள் அவருடைய உயிரை கொடுத்து விட்டார்கள். ಜನರು ತಮ್ಮ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟರು. பாலிகார்ப் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ಪಾಲಿಕಾರ್ಪ ಒಬ್ಬ ಸೇವಕರಿದ್ದರು. அவருக்கு 86 இயர்ஸ் ஆக இருந்தது. 86 ವರ್ಷಗಳು. அவர்களை இயேசு கர்த்தரல்ல என்று நிராகரித்து விடு என்று சொல்லினார். ಯೇಸು ದೇವರನ್ನು ಹೇಳೆಂದು ಹೇಳಿದರು. ஆனால் அந்த வயதான மனிதன் பார்த்தீர்கள் என்றால் ವಯಸ್ಸಾದ ಮನುಷ್ಯ இல்லையா, அவருடைய ஜீவனுக்கு பயப்பட்டு ನಮ್ಮ ಜೀವಕ್ಕೆ ಭಯಪಟ್ಟು இயேசு கர்த்தர் இல்லை என்று சொல்லவில்லை. ಯೇಸು ಕರ್ತನಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು. ஆனால் அந்த மனுஷன் இப்படியாக சொன்னார், ಮನುಷ್ಯನಿಗೆ ಹೇಳಿದರು, 86 வருடம் 86 ವರ್ಷ இயேசுவினோட ராஜாவாக இருக்கிறார். ಯೇಸುವಿನ ರಾಜ್ಯವಾಗಿದೆ. இதுவரைக்கும் அவன் எனக்கு ஒரு கெடுதல் செய்யவில்லை. ಯಾವ ಕೆಟ್ಟದ್ದು ನನಗೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அந்த தேவனுடைய நாமத்தை நான் எப்படி மறுதலிக்க முடியும் ದೇವರ என்று ನಾಮವನ್ನು ಹೇಗೆ ನಾನು ನಿರಾಕರಿಸಲಿ? இவர்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தார். ಅವರು ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. ஜனங்கள் பயப்படுத்தினார்கள், ಜನರು உன்னை ಭಯಪಡಿಸಿದರು. இப்பொழுதே எரித்து விடுவோம் என்று. ಈಗಲೇ ಸುಟ್ಟಾಕುತ್ತೇವೆ. அவர் இப்படியாக சொன்னார், என்னை எரித்து விடுவீர்களா? ಹಾಗಾದ್ರೆ ನಾನು நான் எத்தமாக இருக்கிறேன், ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೆ வாருங்கள் என்று சொன்னார். ಎಂದು ನೋಡಿ அப்பொழுது இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ಜನಗಳು ಏನು ಮಾಡಿದರು? எல்லா ஜனங்களும் ಎಲ್ಲ ಜನಗಳು அவருக்கு சுற்றி நின்று ಸುತ್ತಲೂ ನಿಂತು நெருப்பை பற்றி வைத்தார்கள். ಬೆಂಕಿಯನ್ನು ಹತ್ತಿಸಿದರು. நெருப்பை பற்றி வைத்தார்கள். ಬೆಂಕಿ ಹತ್ತಿಸಿದರು. ஆனால் ஆண்டவருடைய கிருபை அங்க இடத்துல பாருங்கள், ಕೃಪಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಿ அந்த நெருப்பானது ಆ ಬೆಂಕಿ அந்த மனுஷனை தொடவில்லை. ಮನುಷ್ಯನನ್ನು ಮುಟ್ಟಲಿಲ್ಲ. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ಜನರು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. அவர்கள் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, ಭಗವಂತನಿಂದ ಶಬ್ದ ಕೇಳಿ பாலிகார்பே, ಪಾಲಿಕಾರ್ಪೆ மனுஷனாக இரு. ಮನುಷ್ಯನಾಗಿದೆ. இல்லையா, இங்கிலீஷ்ல இப்படியாக இருக்கிறது, ಮನುಷ್ಯನ ಹೀಗಿದೆ. பாலிகார்ப், ಪಾಲಿಕಾರ್ಪ್ play the man ன்னு சொல்லி, play the man அப்படின்னா ஸ்ட்ராங்காக இரு, ಬಲವಾಗಿ ಇರು, பலமா நின்னுக்கோ. ಬಲವಾಗಿ ಇರು. அவருக்கு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. ಭಗವಂತನಿಂದ ಶಬ್ದ அப்போது ಕೇಳಿ ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து நெருப்பை பற்றி விட்டார்கள். ಜನಗಳೆಲ್ಲರೂ ಅವರಿಗೆ ಬೆಂಕಿ ஆனால் ಹತ್ತಿಸಿದರು. அந்த நெருப்பு அவரை தொடவில்லை. அந்த நெருப்பு அவருடைய சரௌண்டிங்ல வந்து அப்படியே ஒரு சர்க்கலாக மாறினது. ಸುತ್ತಲೂ ಆದ ಒಂದು ಬೆಂಕಿ ಒಂದು ಪೊದೆಯಾಗಿ ஆனா ಮಾರ್ಪಟ್ಟಿತು. அதற்கு பின்பு ஒரு சோல்ஜர் என்ன செய்கிறார் என்றால் ಸೈನಿಕ கத்தியால அவரை குத்தி ಕತ್ತಿಯಿಂದ ಚುಚ್ಚಿ ಸಾಯಿಸಿದ. அந்த விதமான மரணம் அந்த மனுஷன் மறித்தார். ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸಾವಿನ ಆ ಮನುಷ್ಯ அப்படிப்பட்டவல்ல, ಹಾಗೆ நீங்கள் வரலாற்றை படித்தீர்கள் என்றால் ಚರಿತ್ರೆ ನೋಡಿ கிறிஸ்துவுக்காக எப்படி ஜனங்கள் அவமானப்பட்டு மறித்திருக்கிறார்கள், ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಎಷ್ಟೋ ಜನಗಳು ಅವಮಾನಪಟ್ಟು எப்படி ಸತ್ತಿದ್ದಾರೆ. எத்தனையோ விதமான பாடுகள் மத்தியில போய் கொண்டிருந்தார்கள். ಕಷ್ಟದ ಮಧ್ಯೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் இவர்கள் ಇವರು உத்தம உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿ ಕಂಡರು. நீங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால் ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ அந்த பேதுருவையும் யாக்கோபையும் சிறைச்சாலையிலே போட்டு விடுகிறார்கள். ಯಾಕೋಬನನ್ನು ಸೆರೆಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ. ஆனால் ஆண்டவர் ದೇವರು பேதுருவை விடுவித்து வைக்கிறார். ಪೇತ್ರನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. ஆனால் யாக்கோபு மரித்து விடுகிறார். ಯಾಕೋಬನು ಸಾಯುತ್ತಾನೆ. யாக்கோபுடைய தலையை ಯಾಕೋಬನ ತಲೆಯನ್ನು இழுத்து விடுகிறார்கள். ಕತ್ತರಿಸುತ್ತಾರೆ. அவர் யாக்கோபு மரித்தும் ಯಾಕೋಬನು அவர் நித்திய ஜீவனை பெற்றார். ಅವರು ನಿತ್ಯ ಜೀವ ಹೊಂದಿದ್ದಾರೆ. ஏனென்றால் கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. ಕ್ರಿಸ್ತನನ್ನು ஆனால் ನಿರಾಕರಿಸಿದರು. அந்த நேரத்திலே ಆ ಸಮಯದಲ್ಲಿ நம்முடைய ஜீவனுக்காக பயப்பட்டு ಜೀವಕ್ಕಾಗಿ ஐயோ, நான் செத்து விடுவேன் என்று பயப்பட்டு ಸಾಯುತ್ತೇನೆ ಎಂದು ಭಯಪಟ್ಟರು. கிறிஸ்துவை மறுதலித்து விட்டார். ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿರಾಕರಿಸಿ நித்திய நரகத்துக்கு போய்விடுவோம். ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், சொல்லுகிறார், கடைசி வரைக்கும் ಕೊನೆಯವರೆಗೆ ஏதோ சில நாட்கள் மட்டும் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படக்கூடாது. ಕೆಲಸ ಮಾತ್ರ ಉದ್ದ ಅಂದ್ರೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ஏதோ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. சில வருடம் மட்டும் தான் விசுவாசம் உள்ள ஜனங்களாக காணப்படக்கூடாது. ವರ್ಷಗಳು ಮಾತ್ರ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಉತ್ತಮವಾಗಿರಬೇಕು. அப்பொழுது இயேசு நம்மளை பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ವಾಸನವನ್ನು ನೋಡಿ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಕೊಡ್ತಾನೆ. நீங்கள் மரண பிரதி உண்மை உள்ளவர்களாக இருந்தால், ನೀವು ಮರಣದವರೆಗೆ ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. உத்தம உள்ளவர்களாக இருந்தால் ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. நான் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை ನಾನು கொடுக்கிறேன். ಜೀವದ ಕ್ರೀಡೆ ಕೊಡುವೆ. ஜீவ
உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ நித்திய ஜீவன் கிடைக்கும். ಜೀವ அவரை ಸಿಗುತ್ತದೆ. மறுதலித்து விட்டு போய்விட்டால் ಅವರನ್ನು ನಿರಾಕರಿಸಿ ಹೋದರೆ நித்திய நரகத்திற்குள்ளாக போய்விடுவோம் என்று ನರಕಗಳಿಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, காதுள்ளவன் ಕಿವಿಯುಳ್ಳವನು கேட்க கடவன். ಕೇಳಲ್ಪಡಲಿ. கடைசியாக அந்த வார்த்தையை வாசிக்கலாம். ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. 14வது வசனத்தை. 16ನೇ ವಚನ 2. நீ மனம் திரும்பு. இல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 2:11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்பொழுது ஆவியானவர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. காதுள்ளவன் ಕಿವಿಯುಳ್ಳವನು கேட்க கடவன். ಕೇಳಲ್ಪಡಲಿ. நான் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಲಿದ್ದೇವೆ. அதன் பிரகாரமே நான் நீங்கள் வாழ வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ನಾನು ನಿಮಗೆ ಜೀವಿಸಬೇಕು. யார் மேற்கொள்ளுகிறாரோ ಯಾರು ಜಯಿಸುತ್ತಾರೆ மேற்கொள்ளுகிறவர்களுக்கு ಹೊಂದುವವರಿಗೆ நித்திய ஜீவனை கொடுப்பார். ಜೀವ ಕೊಡುತ್ತಾರೆ. அது மட்டுமல்ல, இரண்டாம் மரணம் அவர்களை சேதப்படுத்தாது என்று வார்த்தை சொல்லுகிறது. ಮರಣ ಅವರನ್ನು ಅಂದ್ರೆ ಎರಡನೆಯ ಮರಣದಿಂದ ಅವರಿಗೆ ಕೇಡು ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ವಾಕ್ಯ இரண்டாம் ಹೇಳುತ್ತದೆ. மரணம் என்றால் என்ன? ಎರಡನೇ ಮರಣ நீங்கள் தேவனுடைய வார்த்தை வாசித்தீர்கள் என்றால் இரண்டாம் மரணம் என்பது நரகம். அப்போ இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், கடைசி வரைக்கும் நீ உண்மை உள்ளவனாக இருந்தால், கடைசி வரைக்கும் உத்தமம் உள்ளவனாக காணப்பட்டால், விசுவாசம் உள்ளவனாக காணப்பட்டால், நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறேன். நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இரண்டாம் மரணம் நம்மை சேதப்படுத்தாது. இந்த ஆவிக்குரிய மரணத்துக்கு நானும் நீங்கள் பயப்பட்டு மரணಕ್ಕೆ நாம் ನೀವು பயப்பட்டு இயேசுவை மறுதலித்து விட்டால் இரண்டாம் மரணத்துக்குள்ளாக போய்விடுவோம். ಎರಡನೇ ಮರಣದೊಳಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. இந்த வாழ்க்கை குறித்து நான் நீங்கள் கவலைப்படாமல் ಕುರಿತಾಗಿ நாம் ನೀವು பயப்பಡಬೇಕು. கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிற தேவனாக ಜೀವ ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த ஜீவனோட இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ದೇವರ ಜೀವ ಬಿಟ್ಟು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವುದೂ ನಮಗೆ இந்த ಬೇಕಾಗಿಲ್ಲ. நித்திய ஜீவனானது எல்லா மனுஷர்களுக்கு அவசியமாக ಎಲ್ಲ இருக்கிறது. ಮನುಷ್ಯರಿಗೆ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். ನಿತ್ಯ ಜೀವನಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. நித்திய நரகத்திற்குள்ளாக பிரவேசிக்க கூடாது. ನಿತ್ಯ ನರಕದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬಾರದು. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், ನೋಡಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களுக்கு எந்த விதமான பாடுகள் வந்தாலும், ಯಾವ ವಿಧವಾದ ಪಾಡುಗಳು எந்த ಬಂದರೂ, விதமான கஷ்டங்கள் வந்தாலும், ಯಾವ ವಿಧವಾದ ಕಷ್ಟಗಳು ಬಂದರೂ, வேலை போய்விட்டாலும், ಕೆಲಸ ಹೋದರೆ, இல்ல யாராவது நீங்கள் நேசிக்கிறவர்கள் எழுந்து விட்டாலும், ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾದರು, மரணம் நம்மிருந்து விட்டாலும், ಮರಣ ನಮ್ಮನ್ನು என்ன ஆனாலும் ಏನಾದರೂ ಸರಿ நீங்கள் கடைசி வரைக்கும் ಕೊನೆಯವರೆಗೂ அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் ನಾಮವನ್ನು ನಿರಾಕರಿಸಿ எப்பொழுது விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்களோ, ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿ எப்பொழுது பயப்படாமல் பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாழுகிறீர்களோ, பயப்பಡದೆ ನೀವು ಇರುತ್ತೀರೋ. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, பிள்ளைகளே, ನನ್ನ ಮಕ್ಕಳೇ, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை ನಿತ್ಯ கொடுக்கிறேன். ಜೀವನ எனக்காக இப்பொழுது நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ಕಷ್ಟಪಡುತ್ತಲಿದ್ದೀರಾ. என்னுடைய ஜீவனே நான் உங்களுக்கு ನನ್ನ கொடுக்கிறேன். ಜೀವನೇ ನಿಮಗೆ ಕೊಡುವೆ. நித்திய இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று ವಿಶ್ರಾಂತಿ இயேசு நம்மளை பார்த்து ಯೇಸು சொல்லுகிறார். ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் 2 ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಮುಂಭಾಗ ದೇವರು 2 ರಾಜ್ಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பரலோகத்தின் ராஜ்யம், ಪರಲೋಕದ ರಾಜ್ಯ, நரகத்தின் ராஜ்யம். ನರಕದ ರಾಜ್ಯ. எங்க போக வேண்டும் என்று ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕೆಂದು நீங்கள் ನೀವೇ சூஸ் செய்ய வேண்டும். ನಿರ್ಧಾರ ಮಾಡಿ, நீங்கள் ನೀವೇ நிர்தாரம் செய்ய வேண்டும். ನಿರ್ಧಾರ ಮಾಡಬೇಕು. உண்மை உள்ளவர்களாக இருந்தால் பரலோகம், ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ ಪರಲೋಕ, மறுதலித்து விட்டால் நரகம். ನಿರಾಕರಿಸಿದರೆ ನರಕ. உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ನಿಮ್ಮ ಮುಂಭಾಗ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, நீங்கள் மேற்கொண்டால், ನೀವು ಜಯ ಹೊಂದಿದರೆ, நீங்கள் மேற்கொண்டால் மட்டும்தான் ಜಯ ಹೊಂದಿದರೆ ಮಾತ್ರ இரண்டாம் மரணம் உங்களை சேதப்படுத்தாது. ಎರಡನೇ ಮರಣ ನಿಮಗೆ ಕೇಳಿ நீங்கள் இந்த உலகத்தை மேற்கொள்ளாமல் ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಬೇಕು, உலகத்திற்காக வாழ்ந்து ಲೋಕಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸಿ, உலகத்தின் காரியங்களுக்காக மரித்திருந்தால் ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಸತ್ತರೆ இரண்டாம் மரணமானது ಎರಡನೇ ಮರಣವಾದರೆ உங்களை சேதப்படுத்தும். ನಿಮ್ಮನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತದೆ. சபையை ஆண்டவர் சொல்லுகிறார், ಸಭೆಯ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, மனம் திரும்பு, ಮನಸ್ಸಾಂತರ விசுவாசம் உள்ளவனாக இரு, எனக்காக பாடுகளை படு, ಕಷ್ಟ ಅನುಭವಿಸಿ, நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நிற்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதா, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், நீ கிருபை உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து நீ எங்கள் இடத்துல பேசினீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக விதமான பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும் ஆண்டவரே, அநேக விதமான பிரச்சனைகள் வரும் ஆண்டவரே. அப்பா,
இந்த எல்லா கஷ்டத்தின் சமயத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தின் பார்வையில நாங்கள் பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா உங்களுடைய கண்களிலே நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம் என்ற வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆவியானவரே உங்களுடைய வார்த்தை மூலமாய் ஒருவர் ஜனங்களுடைய இருதயத்திற்குள்ளாக நீர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்ப வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாழுகிற விதத்தில் ஆண்டவரே நாங்கள் உங்களை நாங்கள் மறுதலித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் மன திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உள்ளாக உண்மையான ஆண்டவர் மன திரும்புதலை உண்டு செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அப்ப நீர் மட்டும் தான் எங்களுடைய கர்த்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களை மட்டும் தான் நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. நீர் தான் ஒரு உண்மையான தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக வாழ்ந்து எங்களுக்காக மரித்து எங்களுக்காக மறுபடி உயிர் செலுத்தீரே ஆண்டவரே. எங்களுக்காக இப்பொழுது பரலோகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்காக மறுபடியும் சீக்கிரமாய் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த வாழ்வு நீர் கொடுத்த வாழ்க்கை உமக்காக வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா யார் பிரச்சனைகள் மத்தியில போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, கஷ்டத்தின் மத்தியில போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய உபத்திரவத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஜனங்களை நீர் ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. அப்பா என்னுடைய கிருபை உங்களுக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அப்பா அந்த சோதனை காலத்தில் ஆண்டவரே அப்பா இயேசு நீர் எங்களை தப்புவித்து ரட்சித்து வழிநடத்தும்படியே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும் என்ற வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் இப்படியாக எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா கடைசி வரைக்கும் மரண பரந்தியும் நீங்கள் உத்தம உள்ளவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தின் காரியங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. உங்களுடைய நித்திய ஜீவன் தான் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்பா நாங்கள் சாகுற வரைக்கும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் உத்தம உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்ப உண்மை உள்ளவர்களாக காணப்படும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. அப்ப நீர் இப்படியாக சொல்லியிருக்கிறீர், இந்த உலகத்தை யார் மேற்கொள்ளுகிறார்கள் ஆண்டவரே, இரண்டாம் மரணமானது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது என்று ஆண்டவரே. அப்பா இயேசுவே நாங்கள் அப்பா அழிய வேண்டும் என்று உங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. அப்ப எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அப்பா இயேசு இந்த உலகத்தை மேற்கொண்டு வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்பா பாவங்களிலே மரித்த ஆண்டவர் இருந்த எங்களை ரட்சித்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இப்ப இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோம் என்று உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா இனிமேல் ஆண்டவர் உமக்காக நாங்கள் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழிநடத்துவீராக ஆண்டவரே. எல்லா கஷ்டத்தின் மத்தியிலே நீர் அவர்களை வழிநடத்தும்படியே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அநேக ஜனங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா பண கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் ஆண்டவரே. மா பிசுகிற தொட்டி என்னை பாத்திரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா தசம பாகங்களை காணிக்கைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இது அப்பா இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அதிகமாக செபிக்க உதவி செய்யும், வேதத்தை வாசிக்க உதவி செய்யும், உங்களுடைய வழிகளை அறிந்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, வழிநடத்தும் ஆண்டவரே. அப்பா வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் என்னுடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்டீரே நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் பரிசுத்த ஆவியானவரும் வழிநடத்துதலும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் தேவ வருகை மட்டும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் உட்கார்ந்து ஒருத்தராக வெளியே போகலாம். பின்னால ஆஃபரிங் இருக்கு. யாரும் ஆஃபரிங்